திருச்சிற்றம்பலம். ஆடும்பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரனே. திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிரவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் எம்கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெரும் கருணையினாலே சென்னை ICF கமலவிநாயகர் சத்சங்கம் மிகச்சிறப்பாக தொடங்கி இருக்கக்கூடிய இந்த திருவாசக தொடர் சொற்பொழிவில் நாம் சென்ற வகுப்பில் சிவபுராணத்தை சொல்லத் தொடங்கினோம். திருவாசகம் நமக்கு மணிவாசக பெருமானால் அருளி செய்யப்பெற்ற ஒரு அற்புதமான சைவ ஞான பெட்டகம். திருவாசகத்தை ஞான நூல் என்று சொல்லுவதற்கான காரணம், ஞானம் என்பது அனுபவத்திற்கு உரியது. ஆகையினாலே எல்லோருமே சிவானுபவத்திற்கு உரியவர்கள், சிவானுபவத்தை பெறுகின்றவர்கள். திருவாசகத்தை ஓதுகின்றவர்களும் திருவாசகத்தை பாடுகின்றவர்களும் அதில் இருக்கக்கூடிய மணிவாசகருடைய அந்த முறையீடுகள், அவருடைய ஆனந்த அனுபவங்கள், இவற்றையெல்லாம் பார்க்கிற பொழுது பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும், அதாவது மணிவாசக பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கமான அந்த உறவு அவர்களுக்கு புரிகிறது. ஆன்மாவிற்கு மிகவும் நெருக்கமாக இருப்பது இந்த சிவம். ஆனால் ஆன்மா அதை உணர்வதற்கு அதனுடைய மலங்கள் காரணமாக இருப்பதினாலே அந்த நெருக்கத்தை அதால் உணர முடியவில்லை. இதனை சொல்லுகிற பொழுது ஓராதார் உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே என்று மணிவாசகரே கூறியிருக்கிறார். நாம் இறைவனை எங்கும் தேடி போக வேண்டியதில்லை, அவரை அனுபவத்தின் மூலமாக காணலாம். அவரை நாம் கண்களால் காண்பதும் அல்லது அவரை வேறு விதமாக உணர்வதுமாக இருப்பதை காட்டிலும் அனுபவபூர்வமாக அவரை உணர்வது தான் மிகச்சிறந்த வாயிலாக அமைகிறது என்று சைவ
சைவ அந்த நன்னெறியில் இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். எனவே சிவம் என்பது அனுபவத்திற்கு உரியது என்கிற அந்த நிலையிலே தான் திருவாசகம் அதை நிறுவுகிறது. சிவம் என்பது அனுபவத்திற்கு உரிய பொருள் என்று. சிவம் என்பது பூசைக்கு உரிய பொருள், வழிபாட்டிற்கு உரிய பொருள் என்று நாம் அவற்றை காணுகின்றது ஒரு பக்கமாக இருக்க, சிவம் என்பது யோகத்திற்கு உரிய பொருள், அது யோகத்திலே காணலாம் என்பது ஒருபுறம் இருக்க, இப்படியெல்லாம் பல்வேறு விதமாக எல்லோரும் சொல்லி கொண்டு இருக்கிற பொழுது சிவம் என்பது அனுபவத்திற்கு உரியது, ஞான அனுபவத்திற்கு உரியது. அந்த ஞான அனுபவம் எவ்வாறு நிகழ்கிறது என்பதையும் ரொம்ப தெளிவாக நாம் உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அதற்கு திருவாசகம்தான் சிறந்த சாதனமாக அமைகிறது. இந்த உள்ளத்தினுடைய உணர்வுகள் ஒன்று போல இருப்பதில்லை. நமக்கு உணர்வுகள் ஒரு சமயம் அந்த உணர்வுகளை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், நாம் ஒரு தினம் காலையில் எழுந்திருக்கிற பொழுது என்னவோ ஒரு காரணம் உற்சாகமாக இருக்கும். ஏன் அவ்வளோ உற்சாகமாக இருக்கிறது என்று தெரியாது, ஒரு உற்சாகமாக இருக்கும். அன்றைய தினத்திலே அந்த உற்சாகமானது மாறி போய் வேறு விதமான உணர்வுகள் வரும். பிறகு வேறு வேறு விதமான உணர்வுகள் எல்லாம் வந்து சேர்ந்து இரவில் உறங்கப் போகிற பொழுது காலையிலே இருந்த உணர்வு இரவிலே இருக்காது. இப்படி இந்த உணர்வுகள் நமக்கு தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே பெரும் பங்கு வகிக்கிறது. நம்முடைய உணர்வுகளால் நாம் ஆளப்பட்டு இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் உணர்வுகளின் கூட்டம்தான் நம்முடைய வாழ்க்கையை. மகிழ்ச்சியாக இருப்பது, துக்கமாக இருப்பது, படபடப்பாக இருப்பது, கோபமாக இருப்பது, ஆர்வமாக இருப்பது, ஒரு விதமான பய உணர்ச்சியோடு இருப்பது என்றெல்லாம் பல்வேறு விதமான உணர்வுகளினாலே ஆக்கப்பெற்றவர்கள் நாம். ஆகையினாலே நம்முடைய இந்த உணர்வுகள் என்று சொல்லக்கூடிய அதை எப்படி அதை நெறிப்படுத்த வேண்டும், அந்த உணர்வுகளை சிவத்தின்பால் எவ்வாறு அதனை செலுத்த வேண்டும், எவ்வாறு சிவ அனுபவம் பெற வேண்டும் என்கிற அந்த செய்திகளை எல்லாம் பலரும் பலவிதமாக சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள், யோகத்திலே இந்த உணர்வுகள் எல்லாம் ஒரு நிலைக்கு வருகிறது என்றெல்லாம் சொல்லுவார்கள். நமக்கு முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று கேட்டால், உணர்வுகளை, நம்முடைய உணர்வுகளை எல்லாவற்றையும் அடக்கி கொள்ள வேண்டும் என்பது நம்முடைய நோக்கம் அல்ல. அவற்றை மடை மாற்ற வேண்டும் என்பது தான் நம்முடைய சிறந்த நெறியாக இருக்கும். அப்படி மடை மாற்றமாக நம்முடைய உணர்வுகளை மாற்றுவதற்கு அதுதான் சிறந்த ஞான வழிபாடாகவும் அமையும். நமக்கு எல்லா நேரங்களிலும் நான் முன்பு சொன்னது போல நமக்கு மகிழ்வாகவும் இருக்க மாட்டோம். எல்லா நேரத்திலும் மகிழ்வாக இருப்பது சாத்தியமில்லை. எல்லா நேரத்திலும் துக்கமாக இருப்பதற்கும் சாத்தியமில்லை. எல்லா நேரத்திலும் கோபமாக இருப்பதற்கும் சாத்தியமில்லை. இப்படி மாறி மாறி வருகின்ற உணர்வுகளை சமப்படுத்துவது எப்படி, சீரான உணர்வோடு இருப்பது எப்படி, அதற்குத்தான் அந்த சாந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மூன்றாவது குணம் மிக முக்கியமாக இருக்கிறது. பல்வேறு உணர்வுகள் தோன்றுவதற்கு ஒன்று ராஜசமோ அல்லது தாமசமோ தான் காரணமாக இருக்கிறது. முக்குணங்களினுடைய ஒரு பிழிவாகத்தான் நாம் இருக்கிறோம். ராஜசம், தாமசம், சத்துவம் என்று சொல்லக்கூடிய மூன்று குணங்களினாலே அவற்றின் பெயர் தெரியாமல் போகலாம். ஆனால் இதை நான் தானே செய்திருக்க வேண்டும், ஏன் அவர் செய்தார்
இதை என்னிடம்தானே கேட்டிருக்க வேண்டும், ஏன் என்னிடம் கேட்காமல் செய்தார்கள், இதை என்னிடம் அல்லவா கொடுத்திருக்க வேண்டும், என்னிடம் ஏன் கொடுக்கவில்லை, இதெல்லாம் தோன்றுவது இருக்கிறதே, இதெல்லாமே ராஜசம்தான். ஒரு நல்ல விஷயத்தை எடுத்து நாம் சொல்ல வேண்டும் என்பதற்கு ஒரு ஊக்கம் இல்லாமல், ஆர்வம் இல்லாமல் நிற்பது தாமசம். இப்படி ராஜச தாமசங்களுக்கு இடையே பல்வேறு உணர்வுகள் நிகழ்கின்ற பொழுது இந்த உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட உணர்வுகளாக சீரான உணர்வு, எப்பொழுதும் ஒன்று போல இருக்கக்கூடிய உணர்வு வருவதற்கு சத்துவகுணம்தான் சிறப்பானது என்று சொல்லுகிறார். 5 பேரறிவும் கண்களே கொள்ள அளப்பரும் கரணங்கள் 4ம் சிந்தையேயாக குணமொரு 3ம் திருந்து சாத்துவீகமே ஆக இந்து வாழ் சடையானாடும் ஆனந்த எல்லையில் வந்த பேரின்ப வெள்ளத்துள் திளைத்து மாறிலா மகிழ்ச்சியில் மலர்ந்தார். சத்துவ குணத்தில் தான் ஆனந்தம் மலரும் என்றதை குறிப்பிடுகின்றார். சாந்த குணத்தில் இருக்கிற பொழுது தான் அனுபவம் சிறப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட சாந்த குணம், சத்துவம் என்று சொல்லக்கூடிய குணம் எதிலும் படபடப்பாகவோ, எதிலும் ஆர்வமாகவோ, எதிலும் கூடுதலான ஒரு ஆர்வமோ அல்லது எந்த விதமான ஒரு ஆர்வமும் இல்லாமலோ, அப்படி இல்லாமல் சீராக இருப்பது வாழ்க்கையிலே பல சமயங்களிலே நமக்கு வெற்றியை தந்துவிடும். நாம் வெற்றியை பெற வேண்டும், ஒரு சிச்சுவேஷன், ஒரு கட்டம், ஒரு பிரச்சனை, அதிலே நான் வெற்றி பெற வேண்டும் என்றால் வேறு ஒன்றுமே செய்ய வேணாம். நான் என்னுடைய 2 குணங்களிலிருந்து மீண்டு நான் சத்துவ குணத்தில் நின்றால் போதும். சத்துவ குணத்தில் நான் நிற்பேனே ஆனால் என்னுடைய அறிவு தெளிவாகிவிடும். அப்படி சத்துவ குணத்தில் நிற்கிற என்னுடைய அறிவு மிக சரியாக செயல்பட்டு எது உண்மை, எது பொய், எது அசல், எது நகல் என்கிறத தெளிவாக சொல்லிடும். சத்துவத்தில் இருந்தால் தான் தெரியும். வேறு எந்த குணத்தில், ராஜசத்திலேயோ தாமசத்திலேயோ இருந்தால் நம்மால் சரியாக ஜட்ஜ் பண்ண முடியாது. நல்லவர்கள் தீயவர்களாக தெரிவார்கள், தீயவர்கள் நல்லவர்களாக தெரிவார்கள், நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் குணங்கள். எனவே அந்த குணங்களை திருத்துதல் என்று சொல்லக்கூடிய அந்த நிலை சத்துவ குணத்தோடு நாம் விளங்குவது தான் மிகச்சிறந்த மருந்தாக விளங்குகிறது. சத்துவ குணத்தை விளங்குவது சிறப்புன்னு சொல்லுகிறீர்கள். சத்துவ குணம் பெறுவது எப்படி, அதை சொல்லணுமில்ல. சத்துவ குணத்தை பெற வேண்டும், சத்துவ குணத்தை பெற வேண்டும். ராஜச குணத்தை விட்டு விடுங்கள், தாமசத்தை விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறோம். சரிங்க ஐயா, சத்துவ குணமோடு இருந்தால் அறிவு தெளிவாக இருக்க முடியுங்க. ராஜசமும் தாமசத்தையும் விட்டு சத்துவத்துக்கு எப்படி வருது என்று கேட்கலாம் இல்லையா? அப்படி தெரியணுமே, அதுக்கு என்ன வழி? ஏன்னா ராஜசத்துக்கும் தாமசத்துக்கும் எப்படி வருதுன்னு கேட்கவே வேணாம், இயல்பாகவே அப்படி தான் இருப்போம் இல்லையா? கோபம் வரத்துக்கு நமக்கு சொல்லி தரணுமா? பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வரும், எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும் இல்லையா? யாராவது ஏதாவது சொல்ல ஆரம்பிக்கும் போதே கோபம் வரும் இல்லையா? ஊக்கமின்மைங்கிறது சொல்லவே வேண்டாம் தாமசத்துக்கு, அதுவும் தாமாக வரும். அந்த 2 குணங்களும் இயல்பாக வரும். சத்துவம் மட்டும் முயற்சி செஞ்சால் தான் வரும். மீதி 2 குணங்களும் சொல்லவே வேண்டாம் இல்லையா? நம்ம நம்முடைய இயல்பாக இருக்கக்கூடிய அந்த தன்மையில் இந்த 2க்கும் நடுவில் ஊசலாடிக்கிட்டே இருக்கிறது தான் வேலை. ஒரு இடத்துல நில்லுன்னா தான் நமக்கு கஷ்டம். அப்படி ஒரு இடத்துல நிற்கிறது தான் அந்த சத்துவம். அது அப்படியே நிற்கும். நின்றுதுன்னா தெரியும், தெளிவு தெரியும். சரி, அது நிற்கிறதுக்கு எப்படி அது வழி சொல்லுங்கள். சத்துவத்தில் நிற்கிறது, சத்துவத்தில் நிற்கிறதுக்கு மிகப்பெரிய சிறந்த சாதனம் திருவாசகம். அதுதான், அதைத்தான் பெரியவங்க கண்டுபிடிச்சாங்க, அதை தெரிஞ்சு கொண்டார்கள். திருவாசகத்தை ஓதுகிற பொழுது என்னவோ தெரியல, அந்த திருவாசகத்தை அதை ஓதுகிற பொழுது அந்த மணிவாசகருடைய அனுபவத்தை நாம் பார்க்கிற பொழுது அது என்னவோ நம்முடைய அனுபவம் போலவே தோன்றி, அதனால தான் அதை தன்மையிலேயே வச்சிருக்கிறார். தன்மை, முன்னிலை, படற்கை என்று சொல்லக்கூடிய 3 நிலைகளிலே வைக்க வேண்டிய திருவாசகத்தை எப்படி வச்சிருக்கிறார் சாமின்னா,
அதை தன்மையிலேயே தான் வைத்திருக்கிறார். பாரொடு விண்ணாய் பரந்த எம்பரனே பற்று நான் மற்றிலேன் கண்டாய். நானே சொல்கிற மாதிரி இருக்கு. அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன். நம்பிக்கை வருது நமக்கு. இன்னும் நம்மளே பிடிச்ச மாதிரி அவர் தான் பிடித்தேன்கிறாரு. ஆகையினால இந்த திருவாசகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வல்லமை என்ன அப்படின்னு கேட்டால், ராஜசத்தையும் தாமசத்தையும் அது வெற்றி கொள்கிறது. அதை நாம் பார்க்கிறோம். சத்துவகுணம் மேலோங்கி நிற்கிறது. சத்துவகுணம் மேலோங்கி நிற்குமானால் கண்களிலே கண்ணீர் பெருகும். சத்துவகுணத்திற்கு மட்டும்தான் கண்ணீர் வரும். அந்த கண்ணீர் வருவது என்பது திருவாசகத்துக்கு அது இயல்பாகவே இருப்பது. அதைத்தான் திருவிளையாடல் புராணத்திலேயும் பரஞ்சோதி முனிவர் சொல்லுகிறார். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலை மீதேற துளும்பு கண்ணீருள் மூழ்கி வாதவூரன்னு சொல்லியிருக்கணும். மணிவாசகர்னு சொல்லியிருக்கணும். அப்படிதான் அவரை வாழ்த்தத்தானே வராரு. வாதவூரன், மணிவாசகன், திருப்பெருந்துரைக்கோன், இப்படி ஏதாவது சொல்லியிருக்கணும். ஆனால் என்ன பேர் சொல்கிறார் மணிவாசகருக்கு? அழுது அடியடைந்த அன்பன் அப்படிங்கிறார். அழுது அடியடைந்த அன்பன். அழுதல் என்பது நமக்கு வரவே இல்லையே நீங்களாம் நினைக்கலாம். இல்லை, அப்படி இல்லை. நமக்கு வரும் அழுதல். சத்துவத்தில் நின்னா வரும். நம்ம திருவாசகம் படிக்க நமக்கு சத்துவ குணம் வர்றதுனால, இந்த சத்துவ குணத்தினாலே நம்ம கண்களில் கண்ணீர் பெருகும். கண்களில் வருகிற கண்ணீர் எதை குறிக்கிறது என்று சொன்னால், உள்ளே இருக்கக்கூடிய வினைகள் கரைகிறது என்பதை குறிக்கிறது. கண்ணீர் பெருக்குவது என்று சொல்லுவது இந்த மாதிரி கண்ணீர் இருக்கிறதே, அந்த கண்ணீர் நம்முடைய வினைகளை கரைக்கும். யானே பொய் என் நெஞ்சம் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே. அதான் அழுது அடையடைந்த அன்பட்டார். அழுதல் என்பது அந்த சிவத்திற்கும் நமக்கும் இருக்கிற இடைவெளி குறித்து அழுதல். ஒரு குழந்தை அழுதுதுங்க, ஒரு குழந்தை அழுதுது. சிவபெருமான் வந்துட்டாரே, ரிஷபாரூடரா வந்துட்டார. ஒரு குழந்தை அழுதுச்சு, ரிஷபாரூடரா வந்துட்டார். எந்த குழந்தை? இல்லையா? ரொம்ப அற்புதமாக சேக்கிடார் பெருமான் சொல்லுவார். புனிதவாய் மலர்ந்து அழுதார். புனிதவாய் மலர்ந்து அழுதார். ஞானசம்பந்த பெருமான் புனிதவாய் மலர்ந்து அழுதார். அழுதல் என்று சொல்லுவது, பெருமானுக்கு முன்பாக நின்று அழுதல் என்று சொல்லுவது, அது நமக்கு மிகப்பெரிய வெற்றியை குறிக்கும். அந்த அழுதல் என்று சொல்லுவது நம்முடைய துன்பங்களை குறித்து அழுதலாக கூட இருந்துவிட்டு போகட்டும், அதை பற்றி ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நாம் அழுது முறையிடுவதற்கு ஒருவன் இருக்கிறான் என்கிற அந்த முறையிலே நாம் அவர் திருமுன்பாக சென்று, ஏன்பா இப்படி என்னை மாட்டி விட்டுட்ட என்று கேட்டு அழலாம் இல்லையா? இப்படி ஏன்பா எனக்கு சிக்கல், ஏன் இந்த மாதிரி சிக்கல், ஏன் உனக்கு எனக்கு இந்த தூரம் குறையவே மாட்டேங்குது, இந்த தூரம் அதிகமாகிட்டே போதே தவிர ஒவ்வொரு நாளும் கிட்டக்க நெருங்குவோமான்னு பார்த்தா நாளுக்கு நாள் நமக்கு உனக்கு எனக்கு இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும் என்று பார்த்தால் அது விலகி கொண்டே போகிறதே. என்ன காரணம்? உங்ககிட்ட குறை இல்லை, மணிவாசகர் சொல்லிட்டார். அது உங்ககிட்ட குறை இருக்கிற மாதிரி தெரில, இது என்கிட்ட தான் அந்த குறை இருக்குது.
என்னிடம்தான் குறை இருக்கிறது. என்ன குறை என்று எனக்கும் தெரிய மாட்டேங்குது. எந்த குறையை எப்படி நிவர்த்தி செய்வது என்பது எனக்கு தெரியவில்லை என்று பெருமானுக்கு முன்பாக நின்று இல்லையா. இப்போ ஒருத்தர் தனக்கு ஏற்பட்ட குறைகளையெல்லாம் சொல்லி தனக்கு இப்படியெல்லாம் இருக்குது இல்லையா. நம்ம யாராவது ஒருத்தரை பார்த்துட்டோம்னா இந்த காலத்தில் யாருமே பார்த்து என்ன சார் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன்னு ஒருத்தருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன சார் எப்படி இருக்கீங்க நீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன் சார், மகிழ்ச்சியாக இருக்கேன் சார், சிறப்பாக இருக்கேன் சார், கவலை இல்லாமல் இருக்கேன் சார்னு யாராவது சொல்கிறாங்களான்னு பார்த்தா ஒருத்தருமே அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டே வரமாட்டேங்குது. ஆனால் எல்லோரும் பறக்க பறக்க ஓடிட்டுருக்காங்க, பறக்க பறக்க வந்துட்டுருக்காங்க, பறக்க பறக்க எல்லாம் செஞ்சிகிட்ருக்குறாங்க. என்ன சார் எப்படி இருக்கீங்க? என்னவோ இருக்கிறேன் சார், என்னவோ இருக்கிறேன் சார், என்னவோ போயிட்டுருக்கு, என்னவோ. அப்படி தானே? 2 சுகர் கம்ப்ளைண்ட்டுக்காரவங்க சந்தித்தா ஏதாவது பேசலாம்ல. அதுதான் நமக்கு ஏற்கனவே இருக்குது, அவருக்கு இருக்குது, நமக்கு இருக்குது. அதை விட்டு தொலைச்சி விட்டு வேறு விஷயம் பேசலாம்ல. என்ன சார் கோயிலுக்கு போனீங்களா, எப்படி என்ன திருவாசகம் படிச்சிங்களா சார், உங்களுக்கு சுகராமே எவ்வளவு கவுட்டு? 190. ஐயோ 190, பரவாயில்லையா, எனக்கு 240 சார். எப்படி 190? எத்தனை இட்லி சாப்பிட்றீங்க நீங்கள்? இந்த சுகர் கம்ப்ளைண்ட்டு, இந்த சுகரை பற்றியே பேசி வேறு அது சுகரில் ஃபிகர் ரொம்ப முக்கியம். என்ன 190, 210, 230 அப்படிங்கிறது அதுதான் இருக்கேன் நம்மக்கிட்ட எப்போவுமே. அதை விட்டு போகிறது இல்லை. எப்படி போகுது அது இல்லையா? சுகர் கம்ப்ளைண்ட் டாக்டர்கிட்ட போனோடனே அவ்வளோதானே, மாத்திரை இருக்குது, தர மாத்திரையை சாப்பிடுங்க சார், சரியாக போயிடும். இல்லை 280 ரொம்ப பயம். அதெல்லாம் மாத்திரை இருக்குது, நீங்கள் குறைச்சிடலாம். ஒரே வாரத்தில் 140 வந்துடும் பாருங்க சாப்பிடு. ஒரு வாரத்தில் வந்துடுமா? ஆமாம். அதுக்கப்புறம் மாத்திரை நிறுத்திடலாம்ல. சாகிற வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிடணும். ஒரு வாரத்தில் நிறுத்துறதா? வருஷத்துக்கு எத்தனை வாரம்? 52 வாரம். 52 வாரமும் சாப்பிடணும். அப்படி தானே வந்துடுது. ஆக அனுபவங்கள் இந்த உலகத்தில் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்ளுகிறவர்களெல்லாம் துன்பங்களைத்தான் பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். கொஞ்சம் சௌரியம் இருந்தால் கூட சொல்ல மாட்டேங்கிறான். சொன்னால் அவன் பொறாமப்படுவானோ, அதுக்கு ஏதாவது நமக்கு ஏதாவது வந்து சேருமோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் கஷ்டத்தை சொன்னால் அதுக்கு மேலே பெரிய கஷ்டத்தை இவன் சொல்லி அது அவனுக்கு சரி பரவாயில்ல, நமக்கு மட்டும் இல்லை இவருக்கும் இருக்குது கஷ்டம் அப்படின்னு நினச்சி மன ஆறுதல் அடைகிற மாதிரி இப்படி தான் போய்கிட்டு இருக்கு. இதுக்கெல்லாமே காரணம் அது 2 குணம்தான், தாமசமும் ராஜசமும் தான். சத்துவ குணம் வந்தால் இந்த வெட்டி பேச்சுக்கே இடமில்லை. அந்த திருவாசகம் என்று சொல்லக்கூடியது, அதில் குறிப்பாக இருக்கக்கூடிய சிவபுராணம் இருக்கிறது. அந்த சிவபுராணத்தை சத்துவ குணத்திற்கே சிறந்த மருந்து என்று சொல்வார்கள். சிவபுராணத்தை தொடக்கத்தில் இருந்து அதனை ஓதி முடித்தால் அதனால தான் அது ஒரு நூல் மாதிரி கொடுத்துருக்கிறார். திருவாசகத்திலேயே சிவபுராணம் என்பது ஒரு தனி அமைப்பு கொண்டது, மித்தது போல இல்லை. அது ஒரு கலி வெண்பாவாக அமைத்திருக்கிறார். ஆனால் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அந்த சிவபுராணத்தை மட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் முதல்ல எடுத்த உடனே அந்த பாயிரம், ஒரு நூலுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னு கேட்டால் ஒரு நூலில் பாயிரம் முதல்ல இருக்கணும். அதாவது கடவுள் வாழ்த்து இருக்கணும். அந்த வாழ்த்து எப்படி இருக்குன்னா வாழ்த்து, வெற்றி, போற்றி இப்படி இருக்கணும் அந்த வாழ்த்து. அந்த மாதிரி வாழ்த்து முதல்ல அமையணும். அதுக்கு பிறகு அதில் ஒரு அவையடக்க பகுதி வரணும். எல்லா நூலையும் எடுத்து பாருங்கள், இப்படி தான் இருக்கும். நீங்கள் அந்த நூலை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல வாழ்த்து பகுதி, அப்புறம் அவையடக்க பகுதி. நான் இதை செய்கிறதுக்கு எனக்கு தகுதி இருக்கிறதா, எனக்கு தகுதி இல்லை, இருந்தாலும் நான் இந்த நூலை செய்கிறேன் என்று செய்வது. பிறகு நூல், அந்த நூலிலே சொல்லப்பட வேண்டிய செய்திகளை சொல்லுதல். பிறகு நிறைவாக என்ன சொல்லணும்னா நூலை ஓதுவதினால் வருகிற பயன். இதுதான் அங்கங்களாக விளங்குகின்றன. வாழ்த்து பகுதி, அவையடக்கம், நூல், பிறகு நூலோட பயன்.
நீங்கள் சிவபுராணத்தில் பாருங்கள், இந்த பகுதிகள் முழுக்க அப்படியே அமைந்திருக்கும். இது ஒன்றுக்கு தான் நம்ம சாமி பேர் வச்சிருக்கிறார் இல்லையா? இது ஒன்று தான் பேர் வச்சிருக்கார். முதல்ல எடுத்தோடனே வாழ்த்து பகுதி தான் சொல்லுகிறார். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. வாழ்கன்னு சொல்ல நினைக்கிற பொழுது அவர் வாழ்த்துவதும் பெருமானுடைய அந்த சிறப்பான அந்த திருவடியை வாழ்த்துகிறார். நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்க என்று தொடங்குகிற பொழுது இந்த நமசிவாயம் என்பது தான் திருவடியாக விளங்குகிறது. திருவடிக்கு இன்னொரு பெயரே நமசிவாயம்தான். நமசிவாயம் என்பதே திருவடியைத்தான் குறிக்கும். இந்த உலக இயக்கம் முழுவதும் அந்த திருவடியினாலே நிகழ்கிறது. 5 தொழிலும் திருவடியினாலே நிகழ்கிறது. 5 தொழிலும் அந்த திருவடியே செய்கிறது என்பதினாலே திருவடி 5 எழுத்துக்கு சமானம். சொன்ன போதுமா? சான்று சொல்லணும்ல. துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினும் நெஞ்சகம் நைந்து நினைமின் நாள்தோறும். வஞ்சகம் அற்று அடி வாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உதைத்தன. எது? 5 எழுத்துமே. உதைச்சது எது? சிவபெருமான் திருவடி தானே. ஆனால் 5 எழுத்துமேங்கிறாரு. அப்போ 5 எழுத்துங்கிறது சிவபெருமானுடைய திருவடி. அந்த திருவடியை தான் ஆரம்பிக்கிறார். நமசிவாய. அந்த நமசிவாய என்று சொல்லுவது திருவடியினுடைய சூக்கம ரூபம் அல்லது சொல் ரூபத்துக்கு வருவதற்கு முன்பாக இருக்கிற நிலை. அது சொல்லாக வருகிற பொழுது அதனை தாழ் என்றும் கடல் என்றும் அடி என்றும் அதனை போற்றுகிறார் சுவாமி. அந்த திருவடியை சொல்லுகிற பொழுது ஒரே மாதிரி சொல்லலை. தாழ் என்கிறார், கடல் என்கிறார், அடி என்கிறார். இது 3க்கும் நம்ம என்ன தொடர்பு? ஏன் தாழ்னு சொல்லணும், கடல்னு சொல்லணும், அடின்னு சொல்லணும் அப்படிங்கிறத நாம் பார்க்கணும். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. சிவபெருமானுடைய திருவடி, அந்த தாழ் என்று சொல்லக்கூடிய, அந்த கடல் என்று சொல்லக்கூடிய அந்த திருவடி, அது என்றைக்கும் வாழ வேண்டும், வாழ்தல் வேண்டும்னார். வாழ்க என்று சொல்லுகிற பொழுது உலகம் முழுவதும் இது பரவி நிற்க வேண்டும் என்கிற கருத்து. வாழ்க என்று சொன்னால் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்றால் இது எங்கும் பரவி நிற்கட்டும், எங்கும் பரவட்டும். அதனால் இந்த வாழ்க என்பது நம்முடைய சைவ சமயத்திற்கே உரிய மங்கள சொல். சைவ சமயத்திற்கே உரிய மங்கள சொல். அந்த மங்கள சொல்லில் தான் ஆரம்பித்தார் நம்முடைய ஞானசம்பந்தர். வாழ்க அந்தணர் வானவர் ஆணினம், வீழ்க தன்புணல் வெந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயது எல்லாம் அரண் நாமமே சூழ்க. அரண் நாமம் எது? அரண் நாமம் எது? நந்தி நாமம் நமச்சிவாயவே. அரண் நாமமே சூழ்க. வாழ்கன்னு அரண் நாமமே சூழ்கன்னார். 5 எழுத்தைத்தான் வாழ்த்தினார் ஞானசம்பந்த பெருமானும். நம சிவாய வாழ்க. அந்த வாழ்கங்கிறதுல ஒரு ஆனா எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வாழ்க அப்படிங்கிறதுல ஒரு அகரம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வாழ்க வாழ்க. வாழ்கங்கிறத வா அழுகன்னு படிக்கக்கூடாது. ஆனா போட்டிருக்கேங்கிறதுக்காக படிக்கக்கூடாது. ஆனா போட்டிருக்கேன்னு அதை கட் பண்ணக்கூடாது. பிரிண்டர்ஸ் டெபிள் சார் அப்படின்ட்டு அதை பாட்டி கட் பண்ணிடக்கூடாது.
வாழ்க. என்னை கேட்டார் தர்மபுரத்தார். அவர் உடனே சொன்னார், என்கிட்ட கேட்டார், என்னையா அது புஸ்தகத்திலாம் வாழ்க வாழ்கிறதுக்கு ஒரு ஆணை கூடவே போட்டு வச்சுருக்காங்க, மணிவாசகர் அப்படி தான் பாடினாரா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், மணிவாசகர் எழுதலை, எழுதியிருந்தால் போட்டிருப்பார், சிவபெருமான் தான் எழுதினார், அவர் தான் போட்டு வச்சிருக்கிறார் இந்த ஆணாவை. அதனால் மணிவாசகர் போட்டாரான்னு எனக்கு தெரியாது, சிவபெருமான் தான் போட்டிருக்காரு. அதனால் வாழ்கிறதுல ஒரு ஆணா இருக்குது. எல்லா புத்தகத்தையும் எல்லா பிரதி எல்லாத்துலேயும் பார்த்தாச்சு, அந்த ஆணா இருக்குது. ஆனால் ஆணா ஏன் அங்கே போடணும் அப்படிங்கிற காரணம் தெரியணும். அதுக்கு இலக்கணம் இருக்குது, அது தெரியும். தமிழில் அதுக்கு ஒரு இலக்கணம் உண்டு. இலக்கணம் எதுக்கு அப்படின்னு சொன்னால், எங்கேயாவது ஓசை குறையக்கூடாதுன்னு நினச்சோம்னா, எங்கேயாவது ஓசை இறங்குற மாதிரி இருக்கக்கூடாது, ஓசை அதிகமாக இருக்கணும்னு கருதுனா அந்த இடத்துல இந்த ஓசையை அதிகப்படுத்துவதற்குரிய மாத்திரையாக இந்த உயிரெழுத்தை பயன்படுத்தி கொள்ளலாம். இப்போ நமச்சிவாயன்னு சொல்கிறதா நமச்சிவாயன்னு சொல்கிறதான்னு பல பேர் கேட்குறாங்க. இச்சு போடுறதா வேண்டாமான்னு. இச்சு போட்டாலும் தப்பு இல்லை, போடாட்டியும் தப்பு இல்லை. நமச்சிவாய வாழ்கன்னு இச்சு போட்டிருக்கு. இச்சு போட்டாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. வாழ்கையில் ஒரு அகரம் வந்தது. என்ன அதுக்கு காரணம் என்று கேட்டால், வாழ்க என்று சொல்லுவதிலே ஒலி குறைஞ்சிடக்கூடாது. வாழ்க அப்படி சொல்லக்கூடாது, வாழ்க. உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா? நமச்சிவாய வாழ்க இல்லை, நமச்சிவாய வாழ்க. இந்த பாபண்ணா பார்த்தீங்களா, அப்படி தூக்கி போய் நிறுத்துது பாருங்க. அது கொஞ்சம் அப்படி மேலே தூக்கி கொண்டு போய் நிறுத்துது. இந்த ஒலியோடு அவர் பாடியிருக்காரு. அதனால சிவபெருமான் தூக்கி பாடுறார் மணிவாசகர். அதனால இங்கே ஒரு ஆணா போடணும் அப்படின்ட்டு அளபடையாக போட்டு வச்சிருக்கார். அதுக்கு பேர் அளபடைன்னு பேர். சில சமயம் இசைக்காக போடுவார்கள், அது இன்னிசை அளபடை, உயிர் அளபடை, மெய் அளபடை, இப்படிலாம் வரும். அது இலக்கணத்துக்கு அது நடத்திக்கிட்டு இருந்தால் ரொம்ப நாழி ஆகிடும், நீங்கள் சோதனையாக இருக்குதுன்னு நினச்சிடுவீங்க. அதனால் இது மட்டும் தெரிஞ்சுக்குவோம். அந்த ஆணா போட்டிருந்தா கட் பண்ணிடாதீங்க, அது ஆணா உண்டு அதுக்கு. சரி, ஆனால் இதை தனியாக எடுத்து எழுதுகிற பொழுது நமச்சிவாய வாழ்கன்னு ஒரு இடத்துல ஒரு கேப்ஷனாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அந்த ஆணா போடக்கூடாது. இது செய்யுளுக்குத்தான் இந்த ரூலு. தனியாக எடுத்து எழுதுகிறோம் ஒரு இடத்துல நமச்சிவாய வாழ்கன்னு எழுதுகிறோம், வாழ்களை போய் ஆணா போட்டுறக்கூடாது. அது கேப்ஷனாக யூஸ் பண்ணுறோம், தலைப்பாக யூஸ் பண்ணுறோம், அங்கே பயன்படுத்துகிற பொழுது இந்த அகரம் போட வேண்டியதில்லை. எனவே இந்த நமச்சிவாய வாழ்க என்பது அந்த அகரம் போட்டதற்கு காரணம் அந்த ஒலி அங்கே அப்படியே தூக்கலை. திருவாசகமே ஒலி தான். திருவாசகம் ஒரு ஒலி. நான் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த ஒலி குறிப்பு என்பது திருவாசகத்திற்கு ரொம்ப முக்கியம். நாம் பாடுகிற பொழுது, திருவாசகத்தை பாடுகிற பொழுது ஒலி நயம் அதிகமாக பார்த்து, அதனால தான் அதுக்கு இசைக்குறிப்பு இல்லாமல் விட்டு விட்டார்கள். அதுக்கு இசைக்குறிப்பு கிடையாது திருவாசகத்திற்கு. நம்ம தான் அதில் இப்போ ஓதுவார்கள்லாம் பாடுகிற பொழுது மோகனத்தில் அதை பாடுகிறார்கள். அவங்க இசை தெரிந்தவர்கள் எப்படி வேணால் பாடிக்கொள்வார்கள், பாடட்டும், அது அவங்களுடைய சாமர்த்தியம். ஆனால் மணிவாசகர் அதுக்கு என்ன இசைக்குறிப்பு தந்திருக்கிறார் அப்படின்னு கேட்டால், அவர் ஒன்றும் பண்ணெல்லாம் சொல்லியிருக்காராம்மா, பண்ணு தாளம் அப்படி ஏதாவது சொல்லியிருக்காரா இல்லையா? இப்போ தோடுடைய செவி என்ன, நட்டப்பாடு இல்லையா? அப்படின்னு இது பண்ணு சொல்கிறோம் இல்லையா? பித்தா பிறைசூடி இந்தளம். சும்மா போட்டவுடனே பந்து திரும்பி வருது, கப்புன்னு வருது, பிடிச்சிங்க சாருங்கிறாங்க, டக்குன்னு பிடிச்சிக்க வேண்டியதாக இருக்கு, வருது. அதுக்கு உரிய பண்ணு இருக்கு. சிவபிராணம் ஒன்று கலிவன்பா, அவ்வளோதான் அலிவன்பா. ஏன் அப்படி வச்சார்? உனக்கு பண்ணு தெரியல, இசை தெரியலன்னு கவலைப்படாது, உனக்கு வந்த மாதிரி நீ பாடு, அதுதான் பாட்டுன்னுட்டார் மணிவாசகர். எவ்வளவு எளிமை பாருங்க. அது உனக்கு எப்படி தோணுதோ பாடு, உனக்கு எப்படி தோணுதோ பாடு. இந்த பண்ணில் தான் பாடணும், இந்த தாளத்தில் தான் பாடணும்னு ஒரு குறிப்பு திருவாசகம் முழுக்கவே கிடையாது. எங்கள் அழுதுகிட்டே பாடுறவங்க இசையோடையும் தாளத்தோடையும் சரியாக இருக்கா பாருங்க, நான் அழறது
அப்படின்னா பாடுவா, சொல்லுங்க பார்க்குறான். அவன் அழறான், என்ன ஸ்வரம் தப்புது நீங்கள் அழும்போது அப்படிலாம் 2 சாத்திருவானப்பில்ல, நானே அழுதுகிட்டு இருக்கிற ஸ்வரத்தை தப்புதுக்கிறீங்க அப்படின்ட்டு. ஆகையினால இந்த திருவாசகத்தினுடைய சிறப்பு சொல்லுகிறேன். சிறப்பு உங்களுக்கு இந்த மாதிரி உரிமை யார் தருவா? திருவாசகத்தை பாடுறதுக்கு இப்படித்தான் பாடணும், இப்படி வருதோ எப்படி தோணுதோ அன்புமயமாக இருந்து அதை பாடுவதற்கு சாமிக்கு இது நீ இதை சூட்டு என்று அதை நீ தந்திருக்கிறார். ஆகையினால இந்த ஒலி குறையாமல் அதை சொல்லணும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. இப்படி கிளைம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ பெரிய ஒரு செய்தி. சிவபெருமான் மேலே எனக்கு பக்தி, நான் சிவபெருமானையும் வணங்குகிறேன், வழிபாடு செய்கிறேன். அவர் பேசுறது யாராவது பேசுனா அங்கே ஓடி போய் நின்று கேட்பேன், சிவபெருமான் பெருமையை சொல்கிறீங்களா? சொல்லுங்க ஐயா, நான் கேட்குறேங்க ஐயா, அவர் பெருமையை நான் கேட்கணுங்க ஐயா. சிவபெருமானை பற்றி நான் பாடுகிறேன், ஐயா நீங்கள் சிவபெருமானை பற்றி பாடுகிறீர்களா? ஐயா கொஞ்சம் பாடுங்க ஐயா, நான் கேட்கணுங்க ஐயா. சரி, சிவபெருமானுடைய அருமை பெருமைகளை எடுத்து உரைக்கிறேன், அப்படிங்களா? சொல்லுங்க ஐயா, கேட்கலாம் இல்லையா? ஓடி போய் நின்று அந்த பெருமைகளையும் இவற்றையும் கேட்பதற்கு முன்னின்று கேட்கிறோம், ஆர்வப்படுகிறோம், அதை செய்கின்றோம். இப்போ நம்முடைய அந்த பெருமானுடைய அந்த பெருமைகளையும் அவருடைய கீர்த்திகளையும் அவருடைய சிறப்புகளையும் நாம் எடுத்து சொல்லுகிற அந்த சிறப்பில் நாம் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம் இல்லைங்களா? அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. நான் தூங்க போகிறேன், சிவராத்திரிக்கு முழுக்க முழிச்சிருந்தேன். அடுத்த நாள் சாயந்தரம் கண்ணு இழுக்குதாம்மா, என்ன இழுக்குதா இல்லையா? இழுக்கும். ஆனால் ராத்திரி முழிச்சுட்டு அடுத்த நாள் தூங்குனா போச்சு பலன் அப்படின்னு கிளப்பி விட்டுருப்பான் இவனா. இதெல்லாம் எதுக்கு? முழிக்கிற நேரம் எவ்வளோ நாள் முழிக்க முடியுமோ அவ்வளோ நாள் முழிச்சிருன்னு ஏன் சொன்னாங்கன்னா, எப்பவும் தூங்குனா நீ அவனை மறந்துடுற, இந்த ஒரு நாள் ராத்திரியாவது கொஞ்சம் கூட நேரம் அவனை நினச்சிக்கிட்டுறேன் அப்படிங்கிறது தானே தாத்பரியம். ரொம்ப சிரமப்பட்டு முழிச்சிட்டு இருக்கிறவங்க தூக்கம் வருது, கண்ணை பிடிச்சி தள்ளுது. அப்போ அவர்கிட்ட, ஐயா உங்ககிட்ட சிவபெருமானுடைய பதிப்பசு பாசத்தை பற்றி சற்று விளக்கலாம் என்று இருக்கிறேன், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஐயா இப்போ கொஞ்சம் சந்தர்ப்பம் இல்லைங்க ஐயா. இல்லை நீங்கள் பாடி உட்காந்து தலையாட்டினா மட்டும் போதும், நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொன்னேன். தலையாட்டுறதுக்கு கூட முடியுமான்னு தெரியலையா? தலை தொங்கிறியா கொஞ்ச நாடியில்? முடியாதே, எவ்வளோ நாளையும் பேசலாம், கொஞ்ச நாளையும் பேசலாம். பேச ஆரம்பிக்கும் போது, சார் சிவகுமார் பேசுகிறார் சார், அப்படியா எப்போ முடிப்பார் சார் அப்படி கேட்டுக்கிறான்ல. அவர் எப்போ ஆரம்பிப்பார்னு கூட கேட்டுக்கிறது, எப்போ முடிப்பார் சார்? 8:15 முடித்தா பசை பிடிச்சி சரி 9க்கு சேர்ந்துடலாம் அப்படின்னு வர நேரத்தை தான் நான் கால்குலேட் பண்ணிக்கிறோம். எப்போ முடிப்பாருங்கிறது ரொம்ப முக்கியம். நானும் நீங்கள் எவ்வளோ நாளையும் கேட்குறீங்களோ அவ்வளோ நாளையும் சொல்ல போகிறேன், அதுக்கப்புறம் எப்படி போய் சேர்றது என்ன போகுது, இது தானே ப்ராக்டிக்கலு. ஆனால் மணிவாசகர் சொல்கிறாரு, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்கிறாரு. இது எப்படியா சாத்தியமாச்சு? இப்படி ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு கொஞ்ச நேரம் கூட அவரை மறந்த நேரம்னு கிடையாதுங்கிறாரு. இப்படி கிளைம் பண்ணி வைக்க முடியுமா? நான் சிவபெருமானை மறந்ததே கிடையாது, அவரை எப்பொழுதும் நினைத்து கொண்டே இருக்கிறேன் என்று நான் சொல்ல முடியுமா? எனக்கு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? என்னால் சொல்ல முடியும். நான் நிறைய நேரம் நினைக்கிறேன், ரொம்ப பேர் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் எப்போ பார்த்தாலும் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு. எப்போ பார்த்தாலும் தான் சொல்லுவது, எப்போ பார்த்தாலும்ன்றது இமைப்பொழுதும் இல்லை இல்லைங்களா? கொஞ்சம் தூக்கம் வந்துருச்சுன்னா மறந்துடுறோம், போயிடுது. அந்த நிலைக்கு கீழாளவத்தைக்கு போயிட்டோம்னு சொன்னால் அவ்வளோதான், நமக்கும் அவருக்கு இருக்க தொடர்பு அறுபடும். ஆனால் இவர் சொல்கிறாரு,
இவர் சொல்கிறாருன்னா திருவாசகம் முழுவதும் தன்னுடைய உண்மை நிலையை குறித்த அது ஒன்று. அந்த ஒரு இடத்துல தான் எல்லாருமே அசந்து போனது. மேலை நாட்டவர்கள் முதற்கொண்டு அந்த ஒரு வரியில் தான் அசந்தார். அதாவது இந்த ஆசிரியர் என்ன கிளைம் பண்ணுறாருன்னா, நான் இமைப்பொழுது கூட சிவனை மறந்தவன் இல்லை என்று சொல்லுகிறார். அதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது எப்படி சாத்தியமாகும்? அந்த நூலை ஆரம்பிக்கிற பொழுதே சொல்லுகிறார், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க என்று சொன்னால் ஒரு இமைப்பொழுது கூட நான் அவனை மறந்ததில்லை. ஏனென்றால் அவன் என்னை மறந்ததில்லை. அதனால் இமைப்பொழுது கூட அவன் என்னை மறந்ததில்லை. ஆனால் நான் அவனை மறக்கிறது இயல்பாக இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் மணிவாசகர் சொல்லுகிறார், இமைப்பொழுதும் அவன் என்னை மறப்பதில்லை, அதனால் இமைப்பொழுதும் அவனை நான் மறப்பதில்லை. நாம் நினைப்புக்கும் மறப்புக்கும் இடையிலே தான் நாம் சிந்திக்கிறோம். ஆகையினால இந்த இமைப்பொழுது என்று சொல்லுகிற பொழுது ஒரு இமைக்கிற அளவு, ஒரு கண்ணை மூடி திறக்கிற அந்த கால இடைவெளி கூட நான் அவரை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், தொடர்ந்து நினைப்பற நினைந்தேன்னு பின்னால் சொல்லுவார். இது அனுபவம் எங்கே நிகழ்ந்தது? இந்த அனுபவத்தை பற்றி பேசுகிறார். நான் அவனை நினைப்பற நினைந்தேன் அங்கே சொல்லுகிறார் அல்லவா, இன்றன கருளி இருள் கடிந்து உள்ளத்து எழுகிற ஞாயிறே போன்று நின்றனின் தன்மை நினைப்பற நினைந்தேன். நினைப்பற நினைந்தேன்கிறார். நினைப்பற நினைந்தேன்கிறது நினைப்பும் மறப்பும் அற நினைந்தேன் என்று பிரித்து கொள்ளணும். அதை விரித்து கொள்ளணும். அது வருகிற பொழுது நாம் பார்ப்போம். ஆகையினாலே இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்பது இமைப்பொழுது கூட என் நினைவிலிருந்து அகலாதவன் என்று குறிப்பிடுகிறார். அதை மிக திட்டவட்டமாக, அழுத்தம் திருத்தமாக, வேறு எதையும் தன்னை பற்றி உயர்வாக எப்பொழுதும் கருதி கொள்ளாத அவர், நான் சிவபெருமானை எக்காலத்திலும் மறந்தவன் இல்லை, எந்த நொடிப்பொழுதும் அவனை மறந்தவன் இல்லை என்று குறிப்பிடுகின்றார். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. அவன் எப்பொழுதும் தான் இருக்கிறான். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் அப்படின்னு சொன்னால், ஒரு இமைப்பொழுது கூட அவன் என்னை விட்டு நீங்காதவன் என்று சொன்னால், அது எல்லா உயிர்களுக்கும் அப்படித்தான் இருக்கிறான். எல்லா உயிர்களுக்கும் அவன் நீங்குவதே இல்லை இமைப்பொழுதும். அப்போ எல்லா உயிர்களுக்கும் அவன் இமைப்பொழுது கூட உயிரை விட்டு நீங்குவதே இல்லை, எப்பொழுதும் நீங்குவதில்லை. உயிர் கூடவே தான் இருக்கிறான். ஆனால் அந்த உயிர் அதை உணர்வதில்லை. உயிர் உணர்ந்தாதான் பிரச்சனை இல்லையா, உயிர் உணர்வதில்லை. உயிர் தன்னுடனேயே சிவம் இருக்கிறது, அது மாறாமல் பிரியாமல் அது உடனே இருக்கிறது என்பதை உயிர் உணர்வதில்லை. இமைப்பொழுதும் அவன் நெஞ்சத்தில் நீங்காமல் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால், மணிவாசகர் இங்கே சொல்லுவது எல்லா உயிர்களுக்கும் சிவபெருமான் அந்த உயிரில் இருந்து நீங்குவதில்லை. ஆனால் இங்கே அவர் குறிப்பிடுவது என்ன என்று கேட்டால், இமைப்பொழுதும் அவன் நினைவு என் நெஞ்சில் நீங்காமல். அதுதான் இந்த நினைவு, அவனை தொடர்ந்து நினைக்கிற நினைப்பு. அப்படி தொடர்ந்து நினைக்கிற நினைப்பு இமைப்பொழுது என்பது எக்ஸ்ட்ரீம். அது அந்த கடைசி, எப்பொழுதுமே சிந்தித்து கொண்டு இருப்பது, எப்பொழுதும் சிந்தித்து கொண்டு இருப்பது. இப்போ நமக்கு ஏதாவது ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப இன்றியமையாத ஒரு செய்தியாக இருக்கிற பொழுது, ஒரு இன்றியமையாத செய்தி ஒன்று இருக்கிற பொழுது, நாம் விழித்திருக்கிற நேரமெல்லாம் அது நம்முடைய நினைவில் வந்து போய்கொண்டு இருக்கும். அது எப்பொழுதும் வந்து போய்கொண்டு இருக்கும். நம்முடைய அந்த பிரெயின் ஆக்ஷனே எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது இட் ஆக்ட்ஸ் ஆன் ப்ரையாரிட்டி. அது ப்ரையாரிட்டி பேஸில் தான் ஆக்ட் பண்ணும். எது நாம் எதை முக்கியம்னு நினைக்கிறோமோ அதைத்தான் அது அதிகமாக நினைவுபடுத்தும், அதிகமாக காரியப்படுத்தும், எல்லாம் செய்யும். பிரெயின் ஒரு ஆர்கான் தானே. அது நமக்கு உணர்வு வருகிற பொழுது இது முக்கியம் அப்படின்னு இது கருதிட்டோம்னு சொன்னால், நாம் எதை முக்கியம்னு கருதினோமோ அதையே திரும்ப திரும்ப அதை கொண்டு நிறுத்தும். ஆனால் அது இமைப்பொழுது கூட மறவாமல் அந்த நினைப்பு இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது
மணிவாசகருடைய அந்த உயரிய உச்சமான அந்த நிலை சுவாமி கூடவே இருப்பதை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நிலை. நமக்கு அந்த மாதிரியான ஒரு நிலை, எப்பொழுதும் அவரை உணர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய நிலை, எப்பொழுதும் அவரையே எண்ணிக்கொண்டு இருக்கிற நிலை, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று சொல்லக்கூடிய அந்த நிலை நமக்கும் வருமா என்று கேட்டால் அதை நாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதனை நாம் நிறைவேற்றி கொள்ளலாம். அதற்கு தான் சுந்தரமூர்த்தி சாமி சொல்ல, நீள நினைந்தடி ஏன் உமை நித்தலும் கைத்தொழுவேன், வாழன கண்மடவாள் அவள் வாடி வருந்தாமே, கோளிலி எம்பெருமான் குண்டையூர் சில நெல்லு பெற்றேன், ஆளிலை எம்பெருமானவை அட்டித்தரப்பணியே. இந்த மாதிரி தேவாரம் பாடுகிற பொழுது ஒரு நீதி அல்லது ஒரு செயல் அல்லது ஒரு அறவுரை அதில் வைத்து விடுவார்கள் பெரியவர்கள். நெல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் வேணும்னு கேட்கறதுக்காக போகிறார் திருக்கோளிலி. இப்போ அதுக்கு திருக்குவளைன்னு பேர். சமீபத்தில் கும்பாபிஷேகம் நடந்தது, அடியான் போயிருந்தேன். கும்பாபிஷேகத்துக்கு போகல, அதுக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடி பேசுகிறதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க, போயிருந்தேன். திருக்குவளை கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. என்ன பாருங்கள், இன்றைக்கும் கோயில் அது தர்ம ஆதீனத்தினுடைய கட்டளை கீழே இருக்குது. இன்றைக்கி போனாலும் நெல் இருக்குங்க அங்கே உள்ளார. இப்போ நான் பல தடவை போயிருக்கேன். பல தடவையும் பார்த்தா அந்த உள்ளுக்குள்ளே காம்பவுண்டு உள்ளுக்குள்ளே நெல் காய வச்சுருப்பாங்க, இல்லாட்டி நெல் மூட்டை இருக்கும், இல்லாட்டி நெல் இருக்கும். ஒரு பாடிட்டு போனார் சாமி. அந்த வார்த்தையினுடைய வலிமை பாருங்கள், இந்த வார்த்தையோட வலிமை தான் சொல்கிறேன், தேவாரத்தினுடைய வலிமையை சொல்லுகிறேன். இன்றைக்கி போனாலும் பார்க்கலாம் நெல் அங்கே. சரி, நெல் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் கொடுன்னு தானே கேட்குறார். அங்கே நமக்கு ஒரு குறிப்பு தர்றார் பாருங்க. அதுதான் அந்த அந்த அருளாளர்களுடைய சீவன்முத்தருடைய கருணை. அவர் சொல்லுகிறார், அது எப்படின்னா நமக்கு அறிவுரையாக அதை சொல்லாமல் தன் மீது ஏற்றி அதை சொல்லுகிறார். நீள நினைந்தடி ஏன் உமை நித்தலும் கைத்தொழுவேன், நித்தலும் கைத்தொழுவேன், ஆனால் நீள நினைப்பேன், நீள நினைப்பேன். இந்த நீள நினைதல் என்பதை வலியுறுத்துகிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள். இந்த நீள நினைதல் நீளமாக போய் போய் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று ஆகிவிடுகிறது. இந்த நீள நினைதல் தான் தொடர்ந்து சிவத்தையே எண்ணுதல். சிவத்தினுடைய அந்த சிவத்தை எண்ணுகிற பொழுது சிவத்தை நினைக்கிறதுக்கு நமக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. எத்தனை விஷயம் இருக்குங்கிறத திருவாசகம் படித்தாதான் தெரியுது. இல்லை அதுக்கு முன்னாடி சாமியை பற்றி என்ன நினைக்கிறது அதெல்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க. சாமின்னா சாமின்னு நினைக்கலாம், அதுக்கப்புறம் என்ன சார் நினைக்கிறது அதுக்கு மேலேன்னு கேட்குறேன். நான் சொன்னேன், அட மண்டு, ஒரு தடவையாவது திருவாசகம் படி, இல்லாட்டி கேளு, அப்போ தான் தெரியும் என்னென்ன. சாமிகிட்ட போய் அவர் பெருமையெல்லாம் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது, என்ன சொல்கிறது, பெரியவர் அவ்வளோதானே. சாமிகிட்ட போய் வேண்டுறதுக்கு முதல்ல துதியினுடைய முதல் பகுதியே என்ன தெரியுமா, உன் குறையெல்லாம் சொல்லி ஒத்துக்கிறது. அதுதான் முதல் பகுதியை. உங்ககிட்ட குறையே இல்லைன்னு நீ நினச்சேன்னா சாமிகிட்ட நிறைய இல்லைன்னு தான் ஆகும். நம்மகிட்ட இருக்கிற அவ்வளோ குறைகளும் தெரிஞ்சால் தான் சாமிகிட்ட இருக்கிற அவ்வளோ நிறைகளும் தெரியும். சாமியை புகழ்ந்து பாடி அவருக்கு என்ன பெருமை வந்துட போகுது? நம்முடைய குறை தெரிவதற்காகத்தான் அவரை நாம் புகழ்ந்து பாடுகிறோம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. மேலே போகவே முடியல. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அவர் அதை அறியாமல் சொல்லிட்டார், அப்படியே தெரிஞ்சு சொல்லலை. பாடுறாரு, பாடுகிற பொழுது பெருமானுடைய திருவடி வாழ்கன்னு சொல்ல வந்தார். எப்போ நான் அவரை நினைக்கிறேன்னு தான் சொல்ல வந்தார். ஆனால் அவர் அறியாமலேயே சொல்கிறார், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிங்கிறார். என்ன வரி!
என்ன வரி அது? எப்படிப்பட்ட வரி? எவ்வளவு கோடி பேரும் அந்த வரி. அதை ஒருவர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருடைய பக்தியை, அவருடைய அன்பை எந்த தராசிலே நிறுத்தி பார்ப்பது? திருவாசகம் என்கிற ஒரு தராசு தான் அவருடைய அன்பின் உச்சத்தை காட்டுகிற ஒரு அளவுகோலாக நிற்கிறது. இந்த ஒரு வரி போதும். எப்படி மணிவாசகர் அவர் மேலே, அந்த சிவத்தின் மேலே அன்பு பாராட்டினார் என்கிற அந்த ஒரு நிலை நமக்கு தெரியும். இமை பொழுதும் இமைக்கிற பொழுது கூட தப்பிவிடுமே என்று கருதுகிறார். இமைக்கிற பொழுது கூட மறந்து விடக்கூடாது. இமைக்கிற பொழுது கூட மறந்து விடக்கூடாது. அப்படி இருக்கிற பொழுது எப்படிங்க வினை வந்து சாரும்? வாய்ப்பே இல்லை. எத்தனை அந்த நினைப்பு அவர் மேலே நின்று கொண்டு இருக்கிறதோ அத்தனை வினைகள் நீக்கப்படுகின்றன என்பதுதான் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகிற கருத்து. வினைகள் நாம் சிவத்தை நினைத்து கொண்டு இருக்கிற பொழுது நம்மை வந்து சேருக முடியவே முடியாது, சேரவும் சேராது. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க. பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள்மகிழும் கோன் கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஒங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இதுவரைக்கும் பாயிரம் மாதிரி அமைச்சிருக்கிறார். வாழ்த்து பகுதி. ஒரு நூலுக்கு முதல்ல வாழ்த்து பகுதின்னு ஒன்று. அப்படி சொல்லுகிற பொழுது வாழ்த்துதல், போற்றுதல், பொருள் இயல்பு உரைத்தல் என்றெல்லாம் அதற்கு இலக்கணம் இருக்குது. இங்கே சுவாமி அந்த வாழ்த்தை சொல்லுகிற பொழுது அவர் முதல்ல வாழ்க சொன்னார், பிறகு வெல்க என்று சொல்லுகிறார், பிறகு நிறைவாக போற்றி சொல்லுகிறார். இந்த மூன்றையும் வைக்கிறார். மூன்றையும் வைக்கிற பொழுது நமக்கு பாருங்கள் ஒரு சிந்தனை. வாழ்க என்று சொல்லுகிற பொழுதெல்லாம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று தாழ் வாழ்க என்று குறிப்பிடுகின்றார். பிறகு வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க என்று, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கடல்கள் வெல்க. அப்ப அவர் கடல் என்றும் அடி என்றும் தாழ் என்றும் மூன்று விதமாக திருவடியை குறிப்பிடுகின்றார். இப்போ திருவடியை குறிப்பிட வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதை தொடங்குகிற பொழுது தாழ் என்கிறார், பிறகு கடல் என்கிறார், பிறகு அடி என்கின்றார். சரி, இப்போ நமக்கு என்னன்னா, இது மூன்றும் நமக்கு ஒரே பொருளாக இருக்கிற பொழுது இதனை மூன்றையும் ஏன் தனித்தனியாக அதை சொல்லணும்? ஒரு பாயிரம் சொல்லுகிற பொழுது கடல் என்றே எல்லாத்தையும் சொல்லியிருக்கலாம், அடி என்றே எல்லாவற்றையும் சொல்லியிருக்கலாம், தாழ் என்றே எல்லாவற்றையும் சொல்லியிருக்கலாம் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு வேறுபாடு உண்டா என்று கேட்டால் அதிலே அந்த திருவடி என்று சொல்லக்கூடிய பெருமானுடைய திருவடியிலே வேறுபாடு இல்லை. திருவடியினுடைய
அந்த சிறப்பை அதை விவரிக்கிற பொழுது ஏற்படுகிற வேறுபாடுகள். இப்போ கடல் என்று சொல்லுகிற பொழுது அது எதனை குறிக்கும் என்று கேட்டால், எப்பொழுதுமே கடல் என்று சொன்னால் அது கடலை அணிந்த அந்த திருவடியைத்தான் குறிக்கிறது. கடல் என்று சொன்னால் வீரக்கடல். அந்த வீரக்கடல் என்பது ஆண் அணிவது, பெண் அணிவது சிலம்பு. பெண்கள் காலிலே அணிந்தால் சிலம்பு, ஆண்கள் காலிலே அணிந்தால் அது கடல். அணிந்தால் கடல். அதெல்லாம் இப்போல்லாம் அணியறதில்லை. இப்போ நம்ம காலில் எங்கே நம்ம போடுறோம். பெண்கள் சிலம்பு அணிகிறார்கள்னா கொலுசு தான் போடுறாங்க. சிலம்புன்னு முன்ன அது ஒரு அணிகலன் சிலம்பு. அம்பாள் சிலம்பு அணிகிறாள், சிவபெருமான் கடல் அணிகின்றான். எனவே இந்த கடல் என்பது திருவடியைத்தான் குறிக்கும், ஆனால் வெற்றி தரக்கூடியது என்பதை குறிக்கும். எது? அந்த கடல் என்பது வெற்றியை தரும், வெற்றியை தருவதாக அது குறிப்பது. வெற்றியை தருகின்ற அந்த குறிப்பை தருவதினாலே அந்த கடல் என்று சொல்லுகிற இடத்திலெல்லாம் பெய்கடல்கள் வெல்க, பூங்கடல்கள் வெல்க, கோன்கடல்கள் வெல்க என்றெல்லாம் வெல்க வெல்க என்று வெற்றியை குறிப்பதாக சொல்லுகிறார். அதே போல தாள் என்று சொல்லுகிற பொழுது அந்த தாள் என்பது வாழ்த்துவதற்கு உரியதாக வருகிறது, வாழ்க என்று. அதே போல அடி என்று சொல்லுகிற பொழுது அதனை போற்றி என்று சொல்லி அதனை சொல்லுகின்றார். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி என்று. இப்போ இந்த கடல், தாள், அடி என்று சொல்லக்கூடிய மூன்றும் சிவபெருமானுக்கே உரிய 3 குணங்களை குறிப்பது. எந்த குணத்தை சொல்லி நீங்கள் அவரை போற்றுகிறீர்கள் என்பதற்கு நிச்சயமாக வேறுபாடு உண்டு. நான் ஈசனுடைய கருணையை போற்றுகிறேனா, ஈசனுடைய அந்த வல்லமையை போற்றுகிறேனா, அல்லது ஈசனுடைய சுதந்திரத்தை போற்றுகிறேனா, அல்லது ஈசனுடைய அந்த பெருங்கருணை இருக்கிறதே, பேராற்றல் இருக்கிறதே, அதனை குறிக்கின்றேனா, எதனை குறித்து நான் பேசுகிறேன்? நான் சிவபெருமானை பாராட்டுகிற பொழுதோ போற்றுகிற பொழுதோ அவரை நான் சொல்லுகிற பொழுது அந்த பெருமையை எடுத்து எந்த பெருமை, அந்த பெருமைக்கு உரியதாக கருதுகிற பொழுது அதை செய்கிறோம். இப்போ சிவபெருமானுக்கே உரிய ஒரு பெரும் தகுதி அல்லது ஒரு உயர்ந்த நிலை எது என்று கேட்டால் அவருடைய கருணைக்கு ஈடாக எதையும் சொல்ல முடியாது. பெருங்கருணை பேராளன் என்று அவரை சொல்வார்கள். இந்த கருணை என்று சொல்லக்கூடிய பெருங்கருணை இருக்கிறதே, அந்த கருணை அது திருத்தாள் என்று சொல்லுகிற பொழுது அது குறிக்கும். தாள் என்பது குருவாக ஆட்கொள்ளுகிற பொழுது அந்த தாள் என்பது குருவையும் சீடனையும் இணைக்கக்கூடிய தாளாக விளங்குகிறது என்றும் குறிப்பிடுவார்கள். ஆகையினாலே இந்த தாள் என்பது பெருங்கருணையை குறிக்கும், பெருங்கருணையை குறிக்கும். அதே போல இந்த கடல் என்பது வெற்றியை குறிப்பதனாலே சிவபெருமானுடைய பேராற்றலை குறிக்கும். அவருக்கு 8 குணங்களில் மிக முக்கியமானது இந்த 3 குணங்கள். அவருடைய பெருங்கருணை, அவனுடைய பேராற்றல், 3வது அவனுடைய பேரின்பம். இந்த 3ம் உயிர்களுக்கு ரொம்ப மிகவும் முக்கியமானது. பெருங்கருணை இருந்தால்தான் நம்முடைய குற்றங்களை மன்னிக்க முடியும். பேராற்றல் இருந்தால்தான் நம்முடைய வினைகளை எல்லாம் அவர் வெல்ல முடியும். அவர் பேரின்பம் உடையவராக இருந்தால்தான் அந்த இன்பத்தை நமக்கு வழங்கி நம்மை இன்பத்திலே ஆழ்த்த முடியும். இந்த 3ஐயும் குறிப்பதாக அந்த திருவடிகளை குறிக்கின்றார். பெரும் கருணைக்கு தாள் என்று சொல்லுகிறார். ஆட்பால் அவர் கருளும் வண்ணமும் ஆதி மாண்பும் கேட்பான் புகில் அளவில்லை கிழக்க வேண்டா கோட்பாலனவும் வினையும் குறுகாமை எந்தை தாழ்பாலன ஞானசம்பந்தர் சொல்லுகிறார்.
அது மிகப்பெரிய பெருங்கருணை. அது கோல்பாலமும் வினையும் குறுகாமை. அதே போல கடல் என்று சொல்லுவது வெற்றியை குறிக்கும். என்ன வெற்றி? பாச வெற்றி, பாச நீக்கம். அந்த பாச நீக்கத்தை குறிப்பது தான் கடல். அதனால தான் நீங்கள் சிவஞான போதத்தை பார்த்தீர்கள்னா, அந்நியமின்மையின் அரண் கடல் செல்லுமே, அயரா அன்பில் அரண் கடல் செல்லுமே. பாச நீக்கம் ரொம்ப முக்கியம் சித்தாந்தத்தில். அதனால் கடல் என்று வெற்றியை குறிக்கிற அந்த கடலை சொல்லுவார். மூணாவதாக சொல்லப்படுகிற அந்த அடி இருக்கிறதே, அதுதான் பேரின்பத்திற்குரியது. சிவபெருமானுடைய அடி பேரின்பத்திற்குரியது. அந்த அடி ரொம்ப இன்பமா, எவ்வளோ இன்பம், எவ்வளோ இன்பம். இப்போ என்ன கேட்டால் கூட சரியாக சொல்ல தெரியுமான்னு தெரில. ஆனால் தெரிஞ்சவங்க அனுபவிச்சவங்க சொன்னதை கேட்டால் தானே நமக்கு சொல்ல முடியும். எவ்வளோ இன்பம்னார். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு தென்றலும் வெங்கிள வேணிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தை இணையடி நீடல. திருவடி பேரின்பத்தை கொடுக்கும். பேரின்பம் கொடுக்கிற இடத்துல அடி என்று போடுவார்கள், அடி என்று குறிப்பிடுவார்கள். ஆகையினாலே பேராற்றலும் பெருங்கருணையும் பேரின்பம் தரக்கூடிய வல்லமையும் இல்லையா. எனக்கு பேராற்றல் இருந்து என்னுடைய துன்பத்தை நீக்குவார், ஆனால் இன்பம் தர முடியுமா? இல்லையா. எனக்கு வர எதிர்ப்பை எல்லாம் நீக்கி விடுவார், ஆனால் எனக்கு தர வேண்டிய இன்பத்தை தருவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா? அதுவும் தருவார், அதையும் தருவார். எனவே துன்ப நீக்கம் மட்டுமல்ல, இன்ப பெருக்கமும் சிவபெருமானுடைய மிகப்பெரிய அற்புதமான அவனுடைய என் குணத்திலே இருக்கிறது. இந்த மூன்று குணங்களையும் வியப்பது தான் பாயிரம். இந்த பாயிர பகுதி என்று சொல்லுவது இந்த வாழ்க வெல்க போற்றி என்று சொல்லக்கூடிய இந்த அத்தனையும் சிவபெருமானுடைய மூன்று குணங்களாக இருக்கக்கூடியவற்றை வியத்தல். அந்த மூன்று குணங்கள் என்ன? பெருங்கருணை, பேராற்றல், பேரின்பம். உங்களுக்கு 3 வந்துருச்சு இன்னைக்கு, அவ்வளோதான். அப்போ திருவாசகத்தை தொடங்கும் பொழுதே இந்த திருவாசகத்தை ஓதுகிற உங்களுக்கு, இந்த சிவபுராணத்தை ஓதுகிற உங்களுக்கு அவனுடைய பெருங்கருணை உரித்தாகட்டும், அவனுடைய பேராற்றல் கிட்டட்டும், அவனுடைய பேரின்பத்திலே நீங்கள் திளைப்பீர்களாக என்று சுவாமி அந்த பாயிரத்திலே தொடங்குகிறார். அந்த பாயிரம் அதுக்கு தான். அதை சொல்லுகிற பொழுது நான் போன தடவை பல அந்த வரிகளுக்கெல்லாம் பொருள் சொல்லி கொண்டு வந்து விட்டேன். கரங்குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வல்க என்கிற அந்த வரி வரைக்கும் நாம் பார்த்தோம். அந்த 2 வரிகளுக்கும் நேர குறைவுனாலே அதை நான் அப்படியே நிறுத்திவிட்டு சொல்லிவிட்டு சென்றேன். அந்த 2 இடங்களையும் நாம் பார்க்கணும். கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. ஈசன் அடி போற்றி அந்த அடி போற்றி. அப்ப இந்த போற்றி சொல்லுவதற்கு முன்பாக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். போற்றி சொல்லுவதற்கு முன்பாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். பெருமானுக்கு போற்றி சொல்லி அவனுடைய பேரின்பத்தை பெற வேண்டும். எனவே போற்றி சொன்னால் பேரின்பம் கிட்டும். ஏன்னா அடி போற்றி, அந்த பேரின்பம் கிட்டுவதற்கு போற்றி சொல்ல வேண்டும். அந்த போற்றி சொல்வதற்கு நம்மை எப்படி தயார்படுத்தி கொள்ள வேண்டும், எப்படி ஆயத்தப்படுத்தி கொள்ள வேண்டும்? கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. இந்த 2ஐயும் நாம் செய்து கொண்டு போற்றிக்கு போகணுங்கிறார். போற்றிக்கு போகிற பொழுது, போற்றி சொல்லுகிற பொழுது, இந்த 2ஐயும் தவிர்ந்த நிலையிலே நிற்கிற பொழுது நம்முடைய போற்றி அந்த ஆனந்தத்தை தருகிறது. அந்த திருவடி அந்த போற்றி சொல்லுகிற பொழுது அந்த ஆனந்தத்தை தருகிறது. அப்ப என்ன செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்? கரம் குவிவார் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க என்று சொல்லுகிற பொழுது கரம் குவிதல் என்று சொல்லுவதும் சிரம் குவிதல் என்று சொல்லுவதும் என்ன பொருள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். கரம் குவிதல் என்று சொன்னால் 2 கரங்களையும் எடுத்து சிரசின் மேல் கூப்பிக்கொள்ளுதல். எப்பொழுதுமே சிவபெருமானை வணங்குகிற பொழுது இந்த
உச்சிக்கு மேலே இந்த கரங்களை எடுத்து இப்படி தொழுத கை தலைமீது ஏற, இல்லையா? வாழ்த்து பாட்டில் சொல்கிற தொழுத கை தலைமீது. எப்போவும் சிவபெருமான இப்படியே கும்பிடுங்க, இந்த மாதிரி கையை வைத்தே கும்பிடுங்க. இது மாதிரி ஒரு எக்ஸசைஸே கிடையாது. ஆமாம், இந்த கைகளை உயர்த்துகிற பொழுது இந்த 2 கைகளையும் இந்த சிரசிற்கு மேலே குவித்தல் என்று சொல்லுவது ஒரு மிகப்பெரிய வழிபாட்டினுடைய அங்கம் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்கிட்ட கேட்டாங்க, சார் ஜென்ஸ் எல்லாம் வழிபாடு செய்யலாம், லேடிஸ் வழிபாடு செய்யலாமா அந்த மாதிரின்னு. தெய்வ சேக்கிழார் சொல்லுகிறார், மங்கையர்க்கரசியார் சொக்கநாதன் திருக்கோயிலிலே 2 கரங்களையும் உச்சி மேல் குவித்து கூப்பி வணங்கினார் என்று சொல்லுகிறார். திருக்கோயில்கள்லாம் போனீங்கன்னா, பெரிய பெரிய கோயில்கள் போனீங்கன்னா, அங்கே சிற்பங்கள் இருக்கும். ஆண் சிலை பெண் சிலை வணங்குவது போல விழுந்து வணங்குவது. 2 கரமும் பார்த்தீங்கன்னா உச்சி மேலே இருக்கும். அப்படி கை நம்ம விழுந்து வணங்கும் பொழுதும் சரி, நின்று வணங்குகிற பொழுதும் சரி, இந்த கரங்களை மேலே கூப்பி, கைகால் கூப்பி தொழீர், உச்சி கூப்பிய கையினர், இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். உச்சி கூப்பிய கையினர், கைகால் கூப்பி தொழீர், இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த இதில் சொல்லியிருக்கிற ஒரு நுட்பத்தை நாம் பார்க்க வேண்டும். கரம் குவிதல் தொடர்ந்தாற் போல சிரம் குவிதல். கரம் குவிதல் என்று சொல்லுவது, கரம் என்று தொடங்குவது அந்த கண்மேந்திரியங்களினுடைய தொகுதி. கண்மேந்திரியங்கள் என்று ஒரு நமக்கு இருக்கு. கை, கால், எருவாய், கருவாய், வாக்கு என்று சொல்லக்கூடிய அவை இருக்கிறது கண்மேந்திரியங்கள். அந்த கண்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய 5, கை, கால், வாக்கு, எருவாய், கருவாய், 5 கண்மேந்திரியங்கள். இந்த 5 கண்மேந்திரியங்களும் ஒடுங்க வேண்டும். கைகாலை ஒடுக்கி கொண்டு, அதுதான் கைகால் கூப்பி தொழீர் என்று சொல்லுவதும் கரம் குவிதல் என்று சொல்லுவதும். இந்த 5ம் ஒடுங்கினால் என்ன நிகழும் என்றால் செயல் ஒடுங்கும். எனவே போற்றி சொல்லுவதற்கு முன்பாக செயலை ஒடுக்கிக் கொள்ள வேண்டும். செயல் மாண்டவா பாடி என்று சொல்லுவார். அந்த செயலானது நின்று போக வேண்டும். வெளியிலே இருக்கக்கூடிய செயல்கள், கருவிகளாலே செய்யப்படக்கூடிய செயல்கள், கண்மேந்திரியங்களாலே செய்யப்படக்கூடிய செயல்கள், இந்த செயல்கள் நின்று போக வேண்டும். அதுதான் குவிதல் என்று குறிப்பிடுகின்றார். அப்படி குவிந்தால் உள்மகிழும் கோண்கடல்கள் வெல்க, அங்கே உள்ளே மகிழ்ச்சி. ஓவரை இமைக்கும் சேன்விளங்கவிரொளியும்பார். உலகம் உவப்ப வளநேர்ப்பு திரிதரு பலர்புகழ் ஞாயிறு கடற்கண்டாங்கு ஓவரை இமைக்கும் சேன்விளங்கவிரொளியும்பார். அப்படி இந்த 5 இருக்கு பாருங்க, அந்த வெளியில் அது 5ஐயும் கேட்டு போட்டால் உள்ளுக்குள்ளே ஒளிர ஆரம்பிக்கும் பார். அப்போ இந்த செயல் ஒழிய வேண்டும் என்றால் இந்த செயலுக்கு காரணமான கண்மேந்திரியங்கள் ஒடுங்க வேண்டும். எனவே கரம் குவிதல் என்பது கண்மேந்திரியங்கள் ஒடுங்குவது. அப்போ சிரம் குவிதல் என்பது நினைப்பை ஒடுக்குதல், நினைப்பை ஒன்றுபடுத்துதல், ஒருங்குபடுத்துதல் என்றெல்லாம் சொன்னாலும் கூட அதற்கு பொருள் என்ன என்று கேட்டால் ஞானேந்திரியங்களை ஒடுக்குதல். அந்த சிரசில் பார்த்தீங்கன்னா கண் அங்கே தான் இருக்குது, காது அங்கே தான் இருக்குது, நாசி அங்கே தான் இருக்குது, நாக்கு அங்கே தான் இருக்குது. சிரசில் தான் ஞானேந்திரியங்கள் அத்தனையும் இருக்கிறது. அதனால தான் சிரசே பிரதானம்னார். மெய் உணர்வும் அங்கே தான் இருக்குது, உடம்பு முழுது இருந்தாலும் அங்கே இருக்கிறது. எனவே சிரம் குவிதல் என்பது ஞானேந்திரியங்களையும் ஒடுக்குதல். முதல்ல கண்மேந்திரியங்களை ஒடுக்கி, செயலை ஒடுக்கி, பிறகு ஞானேந்திரியங்களை ஒடுக்கி அதனையும் ஒடுக்க வேண்டும். இதை பின்னால் சொல்லுவார், போற்றி திருவள்ளுவர் சொல்லுவார், இருதயம் மலர கைமலர் முட்டித்து, கைமலர் கரமலர் முட்டிக்க இருதயம் மலரனர். கரம் மொட்டு மாதிரி ஆயிடுச்சான், இதயம் மலர்ந்துருச்சான். 2 மலர் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது. ஒரு மலர் கூம்புது, ஒரு மலர்
விரியுது. ஒரு மலர் கூம்புது, ஒரு மலர் விரியுது. கூம்புகிற மலர் கைங்கிற மலர், விரிகிற மலர் இதயம்ங்கிற மலர், அது விரிகிறது. இது எதனால் நிகழ்கிறது என்று சொன்னால் சிரம் குவிதலாலும் கரம் குவிதலாலும் நிகழ்கிறது. எனவே கரம் குவிதலும் சிரம் குவிதலும் செய்த பிறகு ஞானேந்திரிய கண்மேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கருவிகளை அடக்கிய பிறகு நமக்கு போற்றி சொல்வதற்குரிய தகுதி ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கு, இன்பத்தை அனுபவிப்பதற்குரிய அந்த நிலையானது வருகிறது. எனவே ஈசன் அடி போற்றி என்று சொல்லுகிற பொழுதும், எந்தை அடி போற்றி என்று சொல்லுகிற பொழுதும், தேசன் அடி போற்றி என்று சொல்லுகிற பொழுதும் இந்த 8 போற்றிகள் சொல்லுகிறார். இந்த 8 போற்றிகளும் சொல்லுகிற பொழுது நம் உடம்பினுடைய கருவி கரணங்கள் அத்தனையும் நாம் அவனுக்கு அர்ப்பணித்த நிலையை அது பேசுகிறது. எனவே போற்றி சொல்லுவதற்கு முன்பாக வாழ்த்து சொல்லுவதற்கின்ற பொழுது நீ உன்னுடைய புறக்கரணங்களையும் அகக்கரணங்களையும் அடக்கி கொண்டு இந்த போற்றி சொல்லுக. நினைப்பு முழுக்க இங்கேயே. அதனால தான் சிந்தனை நிந்தன காக்கி நாயினேன் தன் கண்ணினை நின்றிருப்பாத போது காக்கி வந்தனையும் அம்மலர்க்கே ஆக்கி வாக்குண்மணி வார்த்தைக்கு ஆக்கி ஐம்புலன்கள் ஆற, 5 புலன்களும் ஆற, ஐம்புலன்கள் ஆற வந்தனை ஆண்டு கொண்ட இச்சைமால், இச்சைங்கிறது இன்பம், இச்சைமால் அமுத பெருங்கடலே, இன்பத்தை தந்தவனே, இப்படியெல்லாம் இருந்தால் இன்பத்தை தருகின்றவன் ஆகையினாலே திருவடி இன்பத்தை தரும் என்று அங்கே குறிப்பிடுகின்றார். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. ஈசன் என்றால் எல்லாரையும் ஆள்கின்றவன், ஆளுகின்ற தன்மை உடையவன். எந்தை அடி போற்றி. தேசன் அடி போற்றி. ஒளிமிக்கவனாக திகழ்கின்றான். ஒளி என்று சொல்லுகிற பொழுது விளக்கத்தை தருகின்றவனாக விளங்குகின்றான். ஒரு செய்தி நமக்கு விளங்காமல் இருக்கிற பொழுது அதனை தக்கவாறு அதனுடைய உண்மையை விளக்குவது தேசம்தான். ஒரு விஷயத்தில் நமக்கு பிடிபடாத நிலை இருக்கிறது, இதில் உண்மை எது என்று தெரியவில்லையே, இதில் நேர்மை எது என்று தெரியவில்லையே என்று எண்ணுகிற பொழுது ஒளி விளக்காக தேசனாக இருந்து தெளிவுபடுத்துகின்றான். ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி. தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. நேயத்தே நின்றன. அவர் எப்போ நிற்பார்னா நம்முடைய நேயத்திலே நிற்பார், நம்முடைய அன்புக்கு நிற்பார். நாம் காட்டுகிற அன்புக்கு நிற்கின்ற நிமலன், மனமில்லாதவன். அப்படி மனமில்லாதவன் நம்முடைய மலத்தையும் இல்லாமல் செய்கின்றவன். மலமில்லாத அந்த நிலையிலே தான் ஆனந்தம் கூடும். நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. மாய்தல் பிறத்தல் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டையும் அறுக்கும். மாய என்று சொன்னால் இறக்க, அப்போ இறந்தா பிறகு பிறப்பு. மாய பிறப்பு அறுக்கும், மாய்வதையும் பிறப்பதையும் அறுக்கும் என்று அதற்கு பொருள். மாய்தல் என்றால் இறத்தல் என்று. மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இறப்பு பிறப்பை நீக்க வல்லவன் சிவபெருமான் ஒருவன் தான். ஆகையினாலே அந்த போற்றி சொல்லுகிற பொழுது அவருக்கு அந்த போற்றியில் அவருடைய தனி தன்மைகளாக இருக்கக்கூடிய 8 குணங்களையும் போற்றுகிறார். அதுதான் 8 போற்றி. 8 போற்றி என்பது பெருமானுடைய அந்த 8 நிலைகள். ஈசன் அடி போற்றி எல்லாவற்றையும் செலுத்துகின்ற தன்மை. எந்தை அடி போற்றி பெருங்கருணையாளனாக. தேசன் அடி போற்றி இயல்பாகவே பாசங்களிலிருந்து விடுபட்டவனாக, இயற்கை உணர்வினனாக. சிவன் எல்லா மங்களங்களையும் உடையவனாக விளங்குகிறவன். சிவன் சேவடி போற்றி. சிவன்னு சொன்னாலே போதும் மங்களம். சிவம் என்றாலே மங்களம் என்று பொருள். சிவன் சேவடி போற்றி என்ற ஒரு பெரிய சிறப்புன்னா, திருவாசகம் முழுமையும் மணிவாசகர் இந்த சிவன் சிவன்கிற சொல்லை தவறாமல் பயன்படுத்தி கொண்டே இருப்பார். மிக
மற்ற தேவாரம் முழுக்க தேடினாலும் அங்கு இங்குமாத்தான் இருக்கும். ஆனால் மணிவாசகர் வாய் நிறைய சிவபெருமான், சிவன் என்று மிக மிக அற்புதமாக பல இடங்களிலும் சிவனுடைய நாமங்களிலே மிகச்சிறந்த நாமமாக இந்த சிவனையும் சிவபெருமானையும் கருதுவார். ஆகையினாலே பல இடங்களிலே சிவன் சிவபெருமான் என்பதை தெளிவாகவே சொல்லுவார். சிவபெருமானுடைய அந்த திருநாமத்தை நாம் உச்சரிக்கின்ற பொழுது அந்த உணர்வோடு சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எனவே வெளி உலக தொடர்போடு சொல்லுவதை காட்டிலும் உன்னுடைய கண்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் என்று சொல்லக்கூடிய கருவி கரணங்களை எல்லாம் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு உள்ளொன்போடு அவனை நினைந்து இந்த போற்றி சொல்லுங்கள், போற்றி சொல்லுவதற்குரிய தகுதியை பெறுங்கள் என்று சொல்லி நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி, நேயத்திலேயே அன்பிலேயே வந்து நிற்பான், என்ன வேண்டும் என்று நிற்பான். நேயத்தே நின்ற நிமலனடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. நம்மால் தவிர்க்க முடியாதது இந்த இறப்பும் பிறப்பும் தான். முதல்ல இறப்பை சொன்னார், அப்புறம் பிறப்பை சொல்லுகிறார். மாய்தலை முதல்ல சொல்லுகிறார். அது ஞான சம்பந்த பெருமானும் சொல்லுகிற போது அந்த மாய் உலகு ஆதியும் ஆகினான் என்று சொல்லுவார். நாம் அந்த இறப்பு பிறப்பு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று என்பதை நாம் அது இந்த உலக நடையிலே உலகத்திலே பார்க்கிற பொழுது நாம் அன்றாடம் கண்டு வருகிற ஒரு செய்தி. ஆனால் அது பெரும்பான்மை நம்முடைய எண்ணத்தை தாக்குவதில்லை. இறந்துட்டாருமோ, ஒருத்தர் இறந்துட்டார். போன வாரம் கூட என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார், சார் பாவம் சார், எதுக்கு பாவப்படுற நான் கேட்குறேன். போன வாரம் கூட பேசிகிட்டு இருந்தேன் சார், பாவம் சார், இதை சரியாக கவனிச்சிருந்தா தப்பிச்சிருந்துருக்கலாம், பார்த்துருக்கலாம் சார், எல்லாம் ரைட்டு, அவரை பாவங்கிற நீ என்ன நம்ம அவரை போய் பாவம்னு சொன்னால் இறந்து போகிறவரை டேட்டு அவருக்கு அந்த டேட்டு ஃபிக்ஸ் ஆகிருக்கு, நம்ம டேட்டு தெரியல, அதனால் மற்றவங்கள பார்த்து பாவப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா. வேடிக்கையாக சொல்லுவாங்க, இந்த ஒரு இறப்பு வீடு பட்டினத்தார் அப்படி கடந்து போகிறார், ஒரே அழுக சத்தம், இவர் சிரிச்சுக்கிட்டே போனார். அங்கே இருக்கிறவங்க, சாமி என்னங்க சாமி இறந்து போயிருக்காங்க, துக்க வீடு, எல்லோரும் அழறாங்க, சிரிக்கிறீங்களேன்னு. சிரிக்காமல் என்னையா பண்ணுறது, செத்த பணத்தை கட்டிக்கிட்டு சாக போகிற பணம்லாம் அழுதுகிட்டு இருக்கு, அழாமல் என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார். அதாவது ஏன் அப்படின்னு கேட்டால் அழறது என்பது இறந்து போனவர்களுக்காக துக்கம் அனுஷ்டிக்கக்கூடாதா சொல்லக்கூடாதா என்று கேட்டால் சொல்லலாம். ஆனால் அது இயல்பு என்று உணர வேண்டும், அதுதான் இயற்கை. அது இறந்து போகிறது என்பது இயற்கை. இயற்கையிலிருந்து நானும் தப்பிக்க முடியாது, நீங்களும் தப்பிக்க முடியாது, யாரும் தப்பிக்க முடியாது. இயற்கை என்பது அது இயல்பாக நிகழ்வது என்று அர்த்தம், யாருக்கும் கட்டுப்படாததுன்னு தான் அர்த்தம். இயற்கைன்னா என்ன அர்த்தம், யாருக்கும் கட்டுப்படாததுன்னு அர்த்தம். அது கட்டுப்படாதுன்னு யாருக்கும் சொன்ன எவ்வளோ வேணால் மிரட்டலாம், பயப்படுவான் சார், பாத்ரூம் போவாதேன்னு மிரட்டினா முடியுமா சார், அது இயற்கை. அதை போய் போன உன்னை தொலைச்சி விடுவேண்டா, அது எப்படி இயற்கை உணர்வை யாராலையும் கண்டுபிடிச்ச முடியாது. அது பயமுறுத்துனா பேசாமல் இருந்தா, பேசாமல் இருக்கிறேன் சார், பார்க்கக்கூடாது, கண்ணு மூடிட்டு இருக்கிறேன் சார், அதெல்லாம் இயற்கை இல்லை. ஆனால் அதுதான் இயற்கை. அதனால தான் அது இயல்பா. அது போல் மரணமும் அது பாடி வரும், அது பாடி போயிட்டு இருக்கும், அவ்வளோதான். கிளம்பி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முடிஞ்சால் சொன்னவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட சொல்லிட வேண்டியது இல்லையா, மற்றவங்க சொல்லிக்குவாங்கன்னு கிளம்பிட்டோம். இதே அவங்களுக்கு சொல்லலையே இவங்களுக்கு சொல்லலையே, செத்தவன் வருத்தப்படுறானா, நீ ஏன் அவங்களுக்கு சொல்லி அனுப்பல, இவங்களுக்கு நீ போய் நாங்கள் பார்த்து எல்லாத்துக்கும் சொல்லிக்கிறோம் அப்படி தான் அனுப்பிச்சு வைப்போம். மரணங்கிறத ஒரு உண்மையிலேயே மரணத்தை உணர்தல் தான் நிலையாமையை உணர்தல், வேறு எதையும் உணர்தல். ஏதோ இருக்கு போகுது அதில்ல, மரணத்தை வள்ளுவர் சொன்னது போல் நெருநல் உடன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை படைத்து உலகு. இந்த உலகத்திற்கு என்ன பெருமைன்னா நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை, அவ்வளோதான்.
என்றும் இருக்கிறவர்கள், என்றும் இருந்தவர் இல்லை, எப்பொழுதும் இருந்ததும் கிடையாது. அது மாறிக்கொண்டே இருக்கு. ஆனால் நாம் ஏன் இந்த இறப்பு பிறப்பு நிகழ்கிறது, இறப்பிற்கும் பிறப்பிற்கும் பின்னால் நிகழப்போவது என்ன என்று கேட்கிற பொழுது, இந்த இறப்பு பிறப்பை தவிர்த்து கொள்ள முடியாதான்னா மணிவாசகர் அழுத்தந்திருத்தமாக சொல்லுகிறார், நீ உன்னுடைய போற்றியில் இறப்பையும் பிறப்பையும் தவிர்க்கிற நிலையை கேட்டு பெறு, அதை கேட்டு வாங்கிக்க, அதை கேளு. இருக்கிறது இல்லாது வேறு எந்த கோரிக்கையும் வைக்கல அவர் அதை கேளு இதை கேளு, செல்வம் தருகின்றவனே, நிரம்ப சந்தானம் தருகின்றவனே, நிரம்ப வீடுகள் தருகின்றவனே, இப்படியெல்லாம் பாட்டு இருக்குது இல்லையா? நிறைய பாடல்கள் அப்படி 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வதற்கெல்லாம் பாட்டுகள்லாம் இருக்குது என்ன. ஆனால் அதையெல்லாம் கேளுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லை. என்ன கேட்குறாரு பாருங்கள், 2 விஷயம் இந்த போற்றியில் சொல்லியிருக்கார். 2 விஷயத்தை கேட்டுருன்ட்டார். என்னன்னு சொன்னால், நீ அவர்கிட்ட மாய பிறப்பு, அதுக்கு முன்னாடிலாம் அவரை பெருமையாக சொன்னார். நேயத்தை நின்றவனே, ஈசனடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசனடி போற்றின்னு வாழ்த்தினவர். ஒரு விஷயத்தை தர சொல்லி கேட்குறார், என்னுடைய பிறப்பு இறப்பை கொஞ்சம் நீக்கியிருப்பா சாமி, முடியல, பிறப்பு இறப்பை நீக்கி கொடு அப்படின்னு செத்தா திரும்ப பிறக்க வேண்டியது. அதுதானே அம்மையாருக்கு என்ன வேணும்னு கேட்டவுடனே பிறவாமை வேண்டும். அப்புறமா நினைக்கிறாங்க, அதை நான் எப்படி சொல்கிறது, நீ தான் சொல்லணும். மீண்டும் பிறப்புண்டேல் அந்த கிளாஸு, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்புண்டேல் உனையென்றும் மறவாமை வேண்டும் அப்படின்னு கேட்குறார். ஆக என்னால் மணிவாசகர் எப்படி கேட்குறார், மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி. இது உடம்போடு புணர்த்தல்னு பேர். இதுக்கு என்ன பேர்? உடம்போடு புணர்த்தல். இப்போ ஒருத்தட்ட டொனேஷன் வாங்கிறதுக்காக போகிறோம் சார், அவர் விழா வச்சுருக்குறோம், விழாவுக்கு ஏதாவது அவர் கொடுப்பார் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போகலாம் அப்படின்னு காலையில் ஒரு 7:30-8 மணிக்கே கிளம்பி போயாச்சு. அவர் ஐயா வருவார் உட்காருங்கன்ட்டாங்க, காப்பி கொடுக்க சொல்லியிருக்கு, காப்பி சாப்பிட்டாச்சு, உட்காந்துருக்காங்க. ஐயா வரார், வாங்க வாங்க அப்படின்னு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறேன். என்னங்க ஐயா, உங்களை பார்க்குறதே ஒரு பெரிய பாக்கியம் தானே, வருகிறவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லை என்னாவது வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலாச்சே நீங்கள் அப்படின்னா என்னங்க அர்த்தம்? நாங்களும் டொனேஷனுக்கு வந்திருக்கிறோம், கொஞ்சம் இல்லைன்னு கொஞ்சம் இல்லாமல் சொல்லுங்கள், கொடுங்க, அப்படி தானே அர்த்தம். இது உடம்போடு புணர்த்தல்னு பேர். இப்போ இந்த பொறுப்பை அவர்கிட்ட ஒப்படைச்சிடலாமா அப்படின்னு கேட்டேன். இந்த பொறுப்பை அந்த அயோக்கியங்கிட்டே ஒப்படைக்க போகிற அப்படின்னா என்னங்க அர்த்தம்? என்ன அர்த்தம்? அயோக்கியன்னு சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் உடம்போடு புணர்த்தது இந்த பொறுப்பு அதோ கதி தான் அர்த்தம். இதை போய் அவர்கிட்டயா ஒப்படைக்கிற அப்படின்னு. உடம்போடு புணர்த்தல். சிவபெருமானை புகழ்கிற பொழுது வரங்களை வாரி வாரி வழங்குகின்ற வள்ளலேன்னு சொன்னால், அப்படி தசரதனை புகழ்ந்த கைகை புகழ்கிற பொழுது தசரதனை புகழ்கிற பொழுது சொல்லுகிறாள், வரங்களை தருகின்ற வள்ளலே அப்படின்னு புகழ்ந்தா. 2 வரம் வாங்கிட்டா இல்லையா? 2 வரம் வாங்கிட்டா. அங்கே அரண்மனைக்கு போகிறான், ராமனுக்கு பட்டாபிஷேகத்தை சொல்லிவிட்டு, ராமன்கிட்ட சொல்லிவிட்டு, பட்டாபிஷேகம் நாளைக்கு காலையில் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசிஷ்டரை ஏற்பாடு பண்ண சொல்லிவிட்டு நேராக கைகை வீட்டுக்கு தான் போகிறான். கைகை வீட்டுக்கு போனால் கைகை இப்போ வேறு பிளானில் இருக்கிறான் இல்லையா? அதுதான் உங்களுக்கு ராமாயணம் தெரியும், நான் நிறைய சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அவனை பார்த்தவனு சொன்னேன், அவனை வரவேற்கிறார். யாரை? தசரதனை வரவேற்கிறார். கொடுத்த வரங்களையெல்லாம் நிறைவேற்றி தருகின்ற வள்ளலே வாருங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எப்போவோ கேட்டு வாங்கி வச்சிருந்த வரம் அது இப்போ ஞாபகம் அந்த வரத்தை அது ஞாபகப்படுத்துகிறா. வரங்களையெல்லாம் கொடுத்த வரங்களையெல்லாம் நிறைவேற்றி தருகின்ற வள்ளலே அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 வரம் கொடுத்துருக்குற, அதை இப்போ கேட்க போகிறேன், அதை நிறைவேற்றித்தானே அர்த்தம். அப்படி தானே அர்த்தம். இப்போ சிவபெருமானை புகழ்கிறார், வருகிறவர்களுடைய மாய பிறப்பருக்கும் மன்னனே போற்றி அப்படின்னா, பெருமானே எங்களுடைய பிறப்பு இறப்பையெல்லாம் அறுத்து கொடு, அதுதானே, அதுதான் உடம்போடு புணர்த்தல் பேர்.
அவரை போற்றி என்று சொல்லுகிற பொழுது மாய பிறப்பருக்கும் பெருமானே இந்த மாய்தலும் பிறத்தலும் சலிச்சு போயிட்டார், அதை நீக்கி தர வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை மாய பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சீரார் பெருந்துரை தேவனடி போற்றி இல்லை, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி. அது உரிமை. ஏன்னா திருப்பெருந்துறையில் தான் அவர் வந்து ஆட்கொண்டார். அதனால் அவர் ஏன் ஆளுன்னு சொல்லலை, நம்ம ஆளுன்னார். நம்ம தேவன்பா. ஏன் அப்படின்னார், கருணையோடு இறங்கி வந்தார். இறங்கி வந்து கருணை புரியணும்னு அவருக்கு அவசியம் இல்லை, ஆனால் அப்படி இறங்கி வந்தார். கருணைக்கே உரித்தானவர் சிவபெருமான், பெருங்கருணையாளர். அவனுடைய கருணைக்கு என்னென்னு ஈடு சொல்ல முடியும்? அதை நம்மால் அளக்கவும் முடியாது. நமக்கு ஒரு கருணையை தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு கூட நமக்கு தகுதி இல்லை. வேறு எதுக்காவது தகுதி இல்லாமல் போனால் கூட போவோம். ஒரு கருணையை தெரிந்து கொள்ள, ஒரு குழந்தை ஒரு தாயினுடைய கருணையை தெரிந்து கொள்ள முடியுமா? கருணையை எல்லாரும் தெரிந்து கொள்ள முடியாது. சார், ஒரு புலிக்குட்டி பாழ் கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு, இந்த புலிக்குட்டியை காப்பாற்றலான்னு கருணையோடு கீழே இறங்குறான் ஒருத்தன், என்ன சார் ஆகும்? புலி குட்டின்னு தான் சொல்லியிருக்கேன், புலின்னு கூட நான் சொல்லலை. அது கீழே விழுந்துருச்சு, உள்ளுக்குள்ளே காப்பாற்றணும்னு ஒருத்தன் இறங்குறான் சார். இவனுடைய கருணையை அது புரிஞ்சிக்குமா? இதுபோலத்தான் பல உயிர்கள் சிவபெருமானுடைய கருணையை புரிந்து கொள்ளாமல் அவனை ஏசிக்கொண்டு இருக்கின்றன. கருணையை புரிந்து கொள்வதற்கு கூட ஒரு தகுதி வேணும். அந்த கருணையை ஒரு ஆடு விழுந்துருச்சு, நீங்கள் போனீங்கன்னா அது புரிஞ்சிக்கும். ஒரு மாடு விழுந்தால் கூட புரிஞ்சுக்குங்க, காப்பாற்ற வந்திருக்கான்னு தெரியும். காப்பாற்ற வந்திருக்கான்னு தெரிஞ்சு கோஆப்ரேட் பண்ணும். ஒரு முதல்ல விழுந்துருச்சுன்னு வச்சு, முதல்ல வந்தவனைத்தான் காப்பாற்ற வந்தவனு கூட தெரியாது, அவன் இருந்தால் தானே நம்மளை காப்பாற்றுவான்னு கூட தெரியாது. அந்த மாதிரியாக கருணையை புரிந்து கொள்வதற்கு கூட தகுதி வேணுங்க. அந்த தகுதி கூட இல்லாமல் இருக்கிற இந்த மனிதர்கள் அவர்களுக்கும் கருணை புரிகிறான் பாருங்க, அதுதான் பெரிய ஆச்சரியம். அவர்களுக்கும் கருணை புரிகிறான். சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி. இந்த ரெண்டு தான். ஒன்று மாய பிறப்பறுத்தல், இன்னொன்று ஆராத இன்பம் அருளும். அந்த இன்பத்தை அருள வேண்டும். பெருமானே, எதையோ இன்பம் இன்பம் என்று பதவி இன்பம், புகழ் இன்பம், செல்வம், என்னென்னவோ இன்பங்கள் என்று நினைத்தோம். அவை எல்லாமே திகட்டி போயிடுச்சு. அது எல்லாமே துன்பத்தை தருவதாகவே இருக்கிறது இந்த இன்பங்களெல்லாம். ஆனால் நீ தருகிற ஒரு இன்பம் தான் ஆராத இன்பம், திகட்டாத இன்பம், திகட்டுதல் இல்லாத இன்பம். ஆராத என்றால் திகட்டுதல் இல்லாத இன்பம். இந்த உலகத்து இன்பங்கள் எதுவாக தாங்க இருக்கட்டுமேங்க, எப்படி இருக்கும்? நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், நான் ஒரு சொற்பொழிவில் பால் பாயசத்தை பற்றி பேசிவிட்டேன். பால் பாயசம் அது ஒருத்தர் தெரிஞ்சுக்கிட்டார், பால் பாயசம்னா ஐயாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு ஒரு நாள் திருவான்மையூரில் சொற்பொழி பண்ணிக்கிட்டே இருந்தேன். ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்கிறேன். சொற்பொழி பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபஸ்ட் லைனில் வந்து உட்காந்துருந்தார். ஒரு டிஃபன் பாக்ஸை கையில் பிடிச்சிட்டு போய் உட்காந்துருந்தார். சொற்பொழி முடிஞ்ச உடனே வணக்கங்க ஐயான்னார். வணக்கம், பால் பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி. பிடிக்கும், இந்த கொண்டு வந்திருக்கேங்க ஐயா பால் பாயசம், சாப்பிடுங்க. சரி கொடுங்கன்னு அவரே டம்ளரும் கொண்டு வந்திருந்தார். ஊற்றி கொடுத்தார். நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்தது. நாளைக்கு எங்கேங்க ஐயா சொற்பொழிவுன்னார். நாளைக்கு சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலில் பேசுகிறேங்கன்னு. சரிங்க ஐயான்னார். சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலுக்கு 7 மணிக்கு போகிறேன். முன்னால் உட்காந்துருக்கார் கரெக்டாக அதே டிஃபன் பாக்ஸ். சொல்லவே வேணாம், சரின்ட்டு பேசி முடித்தோன்னே ஐயான்னார். என்னன்னார், உங்களுக்கு பால் பாயசம் கொண்டு வந்துருக்கேங்க ஐயா. சரி ஊற்றி கொடுங்க. ஊற்றி கொடுத்தார். பால் பாயசம் சாப்பிட்டோம். நாளைக்கு எங்கெங்க ஐயா சொற்பொழிவுன்னார். நாளைக்கு மாங்காட்டில் பேசுகிறேன், வந்துடுறேன் அப்படின்னாரு. கபீர் இருந்துச்சு எனக்கு. அடுத்தது மாங்காட்டில் பேச உட்காந்துருக்கேன். முன் வரிசையில் தவறாமல் அதே டிஃபன் பாக்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சொற்பொழிவில் கூட கவனம் இல்லை. இந்த பால் பாயசத்திலேருந்து எப்படியா எனக்கு ஒரு சந்தேகம் வேற வருது. பேசிக்கிட்டே இருக்கும்போது மொத்தமாக பால் பாயசம் பண்ணிவிட்டு
அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு தினம் எடுத்துகிட்டு வராரா? என்னையா இது அப்படி யோசனை பண்ணல. சொற்பொழிவு முடிஞ்சோடனே வந்து நின்னார். ஐயான்னாரு, பால் பாயசமா அப்படின்னு. ஆமாங்க ஐயா அப்படின்னு ஊற்றி கொடுத்தாரு. ஊற்றி கொடுத்தப்புறம் நாளைக்கு எங்கேங்க ஐயா சொற்பொழிவுன்னாரு. நான் இந்த ஊர்லேயே இல்லைப்பா. இந்த ஊர்லேயே இல்லை நான். பால் பாயசம் எனக்கு பிடிச்சது தாங்க. இதை ஒரு நாள் சாப்பிடலாம், 2 நாள் சாப்பிடலாம், 3 தினம் சாப்பிட்டா அது தெவிகட்டும் திகட்டும் இன்பம். சிவபெருமான் தருகின்ற அந்த சிவானுபவம் இருக்கிறதே, அதுதான் ஆறாத இன்பம். அதை தருமாறு கேட்கிறார். அந்த ஆறாத இன்பத்தை இந்த நூல் முழுவதும் தருவார். இந்த சிவபுராணத்தில் தொடங்கி ஆறாத இன்பம் அருளும் மலை. குறைச்சலுக்கு இடமே இல்லை. அருளும் மலை போற்றி. மலைங்க என்ன, இந்த மலை எடுக்க எடுக்க குறையாத மலை, இன்ப மலை. இன்ப மலை, அந்த இன்ப மலையே என்று சொல்லுகிறார். எனக்கு அந்த இன்பத்தை நீவிர் தர வேண்டும், நீவிர் தருகின்ற பரிசாக தர வேண்டும், போற்றி என்று சொல்லுகிறார். எனவே இந்த சிவபுராணத்தினுடைய பெரும் ஒரு நிலையாக வாழ்த்து பகுதி, பாயிர பகுதியில் அவரை வாழ்க என்றும் வெல்க என்றும் அதே நேரத்திலே போற்றி என்றும் சொல்லி இந்த பாயிர பகுதியை நிறைவு செய்து, இந்த பாயிர பகுதியின் மூலமாக பெருங்கருணையும் பேராற்றலும் அதோடு பேரின்பமும் உடையவனாக இருக்கக்கூடிய பெருமான் நமக்கு இந்த பேரின்பத்தையும் இந்த மாய பிறப்பு இருக்கக்கூடிய வல்லமையும் நிச்சயமாக இந்த திருவாசகத்திலே தர வேண்டும் என்று திருவாசகத்தை இப்படி போற்றி சொல்லி தொடங்குகிறார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் இந்த பாயிர பகுதியை நிறைவு செய்து, அடுத்த வகுப்பிலே சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மொய உரைப்பன் யான் என்கிற பகுதியில் தொடர்ந்து நாம் சிந்திப்போம். வருகிற அதாவது 11ஆம் தேதி 11/3 2வது சனிக்கிழமை, சரிதானுங்க ஐயா? அது உங்களுக்கு நீங்கள் இதில் யாராவது உங்கள் நம்பரு எண்ணு கொடுக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுடைய எண்ணை கொடுத்துருங்க. 2 சனிக்கிழமை மாதத்தில் உண்டு. பொதுவாக அது 2வது சனிக்கிழமையும் 3வது சனிக்கிழமையும். அது இப்போ பாரம் சனிக்கிழமை சிவராத்திரியாக போனதுனால நமக்கு அடுத்த சனிக்கிழமை நம்ம வச்சுட்டோம். அப்படி 2 சனிக்கிழமைகள் நாம் தொடர்ந்து சிந்திக்கிறோம், இந்த பெரிய வேள்வியை செய்கிறோம். தொடர்ந்து இந்த வேள்விக்கு நீங்கள் வர வேண்டும். இதை விட வேறு பெரிய பாக்கியம் கிடையாது. இப்படி ஒவ்வொரு வார்த்தையாக, ஒவ்வொரு வரியாக, ஒவ்வொரு பாடலாக நாம் திருவாசகத்தை சிந்தித்து கொண்டே போகிற பொழுது அதனால் நமக்கு விளைகின்ற சிவானுபவ பயன் வேறு எதனாலும் விளைய வாய்ப்பில்லை. எனவே அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு நீங்களெல்லாம் தொடர்ந்து வர வேண்டும். அதனால தான் இதை ஆன்லைனில் வைக்கலை, இது நேரில் இந்த இன்பத்தை நீங்கள் பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே திருவாசகம் முழுமையும் நாம் சிந்திக்கிறோம். வரிக்கு வரி, வார்த்தைக்கு வார்த்தை, எழுத்துக்கு எழுத்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்த வாரமும் 11ம் 18ம், ஆனால் அந்த தேதிகளை உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணுவார். இங்கே இருக்கிறவர்கள் 18-25 சரி, 11-25மா? 18-20. அப்போ அடுத்த மாதம் 11 ஒரு பணி இருக்கிறதுனால அடுத்த மாதம் 18-25 2 நாட்கள் நீங்கள் கொஞ்சம் பார்த்து சொல்லணுமா? அது இங்கே உங்களுக்கு வாட்ஸ்அப் செய்திகள் வரணும் என்றால் நீங்கள் யாராவது எண்ணு கொடுக்கல, கமலவனார் சத்சங்கத்தில் கொடுக்கல அப்படின்னு சொன்னால், ஐயா அந்த எண்களை வாங்கி கலெக்ட் பண்ணிக்கலாமா? பண்ணிக்கலாம். நீங்கள் போகிற பொழுது உங்கள் எண்ணை கொடுத்துட்டா இந்த திருவாசக செய்தி உங்களுக்கு வரும். அதையே நீங்கள் சத்சங்க முரசில் நீங்கள் அதுலேயும் பார்க்கலாம், அதுலேயும் போட்டுருவாங்க. அந்த எண்ணிலேருந்து உங்களுக்கு வந்துடும். எனவே உங்கள் எண்ணை கொடுத்தால் அவர்கள் அதை இன்க்ளூட் பண்ணி அது உங்களுக்கு அந்த செய்தி வந்துவிடும். தொடர்ந்து வாருங்கள் என்று சொல்லி அடியன் திருவாசகம் நூலுக்கு முழுக்க நுட்ப உரை எழுதியிருக்கிற இந்த புத்தகம் இருக்கிறது, வேணுங்கிற நண்பர் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ராஜாங்க சமயம் சண்டமாரதம் சோமசுந்தர நாயக்கருடைய வரலாறு மிகச்சிறப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது. இது 3வது எடிஷன். முதல் 2 எடிஷன் தீர்ந்து போயிடுச்சு, 3வதாக திரும்ப அடிச்சிருக்கிறோம். இந்த புத்தகமும் நாளைக்கு தானே வர்றாரு. ஓ,
இவருக்கு நாளைக்கு குரு பூஜை நிகழ்கிறது. இங்கே சண்டமாதம் சோமசுந்தர நாயக்கருக்கு இங்கே நாளைக்கு குரு பூஜை. இங்கே காலையில் வகுப்பு, காலையில் இங்கே இருக்க போல இருக்குது. அவரை பற்றிய நூல் இது. அவர் செய்த சமய தொண்டு, இந்த சபைகள் சங்கங்கள்லாம் இருக்கிறதுக்கு இவர் தான் காரணம். அதை அடியன் எழுதியிருக்கிறேன், இந்த நூலாக எழுதியிருக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். அதே போல் ஞானத்திரள் பத்திரிகையில் நீங்கள் வாசகர்களாக ஆக வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை வைத்து வருஷத்துக்கே 250 ரூபா தான், ஜஸ்ட் 250. 1 ரவா தோசை, 1 காஃபி, ஜஸ்ட் 250. நீங்கள் 250 ஆனதுக்கப்புறம் சர்வர் டிப்ஸ் ஒரு 10 ரூபா வச்சிங்கன்னா 260. வெளியில் வண்டியை பார்த்துக்கிறதுக்கு செக்யூரிட்டிக்கு ஒரு 10 ரூபா கொடுத்தீங்கன்னா 260, 270 எப்படி போயிடும். ஆனால் இதில் வெறும் 250 ரூபா கொடுத்தா வீடு தேடி 12 மாதமும் ஞானத்திரள் உங்கள் வீட்டு வாசலில் வரும். அதாவது நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன் மாதம். ஆகையில் ஞானத்திரளை பதிவு செய்து கொள்ளுங்கள். உதவி ஆசிரியர் இருக்கிறார், பிஆர்ஓ வந்திருக்கிறாங்க, யாரிடமாவது பதிவு செய்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த மாதம் 18ஆம் தேதி திருவாசகத்தின் வகுப்பிலே நாம் சந்திப்போம். தொடர்ந்து சிந்திப்போம், திருவாசக இன்பத்தை பருகுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து மந்திரத்தை 5 முறை ஓதுவேன். அதனை ஓதி பயன்பெற வேண்டும் என்று திருவடி பணிந்து கேட்டுக்கொள்கின்றேன். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம்.